ஸ்க்ரீன் கரெக்டாக தெரியும் பார்த்துக்கோங்க. போட்டு பார்த்து பார்த்துருக்கீங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் டாபிக் இந்த அளவீடுகள் பார்த்தோம். யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ஸ் ஃபுல்லாக பார்த்தோம். அது செகண்ட் சாப்டர் விசை அப்படிங்கிற டாபிக் ஆரம்பிச்சோம். விசையும் இயக்கமும். இந்த விசையும் இயக்கமும் சொல்லும் போதே ஐ ஹவ் டோல்ட் யூ வாட் இஸ் ஃபோர்ஸ். ஃபோர்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். F = ma அப்படிங்கிறத மறக்கக்கூடாது. எப்போதுமே இந்த ஃபார்முலாவை யூ ஷுட் நாட் ஃபர்கெட். இதை ரிலேட் பண்ணி அடிக்கடி கொஸ்டின்ஸ் கேட்டுட்டே இருப்பாங்க. அது என்னென்ன அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பின்னாடி பார்ப்போம். ஃபோர்ஸ் அப்படின்னா F = m × a. இந்த m × a அப்படிங்கிறத எப்பவும் மறக்கக்கூடாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. எம்னா மாஸ், ஏனா ஆக்சிலரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். மாஸ்னா தமிழ்ல நிறை, ஆக்சிலரேஷன் அப்படின்னா தமிழ்ல முடுக்கம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ விசை = நிறை × முடுக்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும். நிறையையும் முடுக்கத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது ஃபோர்ஸுங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். இது எந்த லா சொல்லியிருப்பாங்க அப்படின்னா நியூட்டன் செகண்ட் லால சொல்லியிருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் லால ஒரு ஆப்ஜெக்ட் வந்து டிஸ்டர்ப் பண்ணாத வரைக்கும் அது அப்படியே இருக்கும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் லால சொல்லியிருப்போம். ஆல்ரெடி ஐ டோல்ட் யூ த எக்ஸாம்பிள். நம்ம சாட்டர்டே சண்டே லீவ் வந்ததுன்னா வெள்ளிக்கிழமை போடுற பேகை எடுக்கவே மாட்டோம், திங்கக்கிழமை தான் தூசி தட்டி எடுத்துருக்கோம். ஸோ அந்த பேக் அந்த இடத்துல அப்படியே இருக்கும் அப்படின்னு சொல்றதுதான் ஃபர்ஸ்ட் லா, நியூட்டனோட முதல் விதி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது எந்த ஒரு பொருளும் தன் ஓய்வு நிலையையோ அல்லது சீரான இயக்க நிலையையோ புற விசை ஒன்று செயல்படாத வரை மாற்றிக்கொள்ளாது அப்படின்னு சொல்லுவோம். அதாவது without any external force the object remains at rest or in a regular motion, uniform motion அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் ஃபர்ஸ்ட் லா. அதாவது ஒரு பொருளை நம்ம டிஸ்டர்ப் பண்ணாத வரைக்கும் அது மோஷன்ல இருக்கு இல்ல ரெஸ்ட்ல இருக்கு. ரெஸ்ட்ல இருக்கும்போது நம்ம டிஸ்டர்ப் பண்றோம்னா அது மூவ் ஆகுது. மூவ்மெண்ட்ல இருக்கிற ஒரு பொருளை நம்ம டிஸ்டர்ப் பண்ணும்போது அது ரெஸ்ட் பொசிஷனுக்கு வரலாம், இல்ல அதோட டைரக்ஷன் மாறலாம். ஸோ அது வந்து அதோட பொசிஷன்லயே ஸ்டில் இட் வில் ரிமைன், அதோட பொசிஷன்லயே இருக்கும். அததான் வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா நியூட்டனுடைய முதல் விதி அப்படின்னு சொல்லுவோம். டிஸ்டர்ப் பண்ணாத வரைக்கும் அது மாறாது அப்படின்னு சொல்றோம். சரி, அப்ப டிஸ்டர்ப் பண்றோம் இல்லையா, அந்த டிஸ்டர்பன்ஸை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த செகண்ட் லால சொல்லியிருப்பாரு. அந்த டிஸ்டர்பன்ஸ் தான் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்றோம். எக்ஸ்டர்னலா இப்போ ஒரு டேபிள்ல ஒரு புக் இருக்கு, அந்த புக்கை நீங்க நகர்த்துறீங்க, நகர்த்தாத வரைக்கும் அது அங்கேயே தான்டா இருக்கும் அப்படின்னு சொல்றது ஃபர்ஸ்ட் லா. சரி, நகர்த்துறீங்க இல்லையா, அது நகர்த்துறதுக்கு நீங்க எவ்வளவு ஃபோர்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னு சொல்றது செகண்ட் லா. தட் இஸ் F = m. செகண்ட் லால தான் இந்த டெரிவேஷனை அவர் கொண்டு வந்திருப்பாரு நியூட்டன். ஃபோர்ஸுங்கிறது அந்த பொருளோட மாஸ்க்கும் ஆக்சலரேஷனையும் மல்டிப்ளை பண்ணா நீ எவ்வளவு ஃபோர்ஸ் அப்ளை பண்ண அப்படிங்கிறத உன்னால கண்டுபிடிச்சிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு புக்கை மூவ் பண்ணேன் இல்லையா, அந்த புக்கோட மாஸ் நிறை இன்டு அது எவ்வளவு வேகத்துல மூவ் ஆகுது, ஸ்பீடு இல்ல ஆக்சிலரேஷன். ஆக்சிலரேஷன் டு ஸ்பீடுக்குள்ள டிஃபரன்ஸ் நான் சொல்றேன், ஒவ்வொன்றும் படிப்போம். ஓகே, வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ஸ்பீட், வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் வெலாசிட்டி, ஸ்பீட் அண்ட் வெலாசிட்டிக்கும் உள்ள வித்தியாசம் என்ன, வெலாசிட்டிக்கும் ஆக்சிலரேஷனுக்கும் என்ன வித்தியாசம். ஸோ அதெல்லாம் we'll discuss in a later classes. First of all, இந்த 3 பேசிக் லாவை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் லா இஸ் சிம்பிள், டிஸ்டர்ப் பண்ணாத வரைக்கும் அது அப்படியே இருக்க போகுது, அது ரெஸ்ட்ல இருந்தாலும் சரி மோஷன்ல இருந்தாலும் சரி. செகண்ட் லா, நம்ம டிஸ்டர்ப் பண்றோம் இல்லையா எக்ஸ்டர்னலா, அதை எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஹவு டு கால்குலேட் தி எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். ஓகே, அப்படிங்கிறத சொல்றதுதான் செகண்ட் லா. தேர்ட் லா உங்க எல்லாருக்குமே தெரியும், எல்லா ஃபோர்ஸுக்கும் எல்லா விசைக்கும் எதிர் விசை உண்டு. நம்ம அடிக்கடி சினிமாட்டிக் டயலாக் மாதிரி நம்ம பயன்படுத்துவோம். நான் வந்து ஒரு கண்ணாடி மாதிரி, நீ என்ன பண்றியோ நானும் ஒன்று அதை பண்ணும் அப்படின்னு நம்ம டாக். ஜென்ரலா இந்த லா அதிகமா பயன்படுத்துறதுனால எவ்ரி ஒன் வில் நோ தட் தேர்ட் லா. அதாவது நியூட்டனோட 3ஆம் விதி எல்லாருக்கும் தெரிந்ததுதான், ஒவ்வொரு விசைக்கும் எதிர் விசை உண்டு அப்படின்னு. ஓகே ஃபைன். ஸோ இந்த பேசிக் 3 லா தெரியாம நீங்க ஃபோர்ஸ் பத்தியோ இல்ல மோஷன் பத்தியோ படிக்க கூடாது. ஸோ பேசிக் லா திஸ் 3 திங்ஸ் நியூட்டன். ஸோ இதுல இருந்து தான் ஃபோர்ஸ்
அந்த மோஷன் அப்படிங்கிற டாபிக்ஸ்லாம் அதுக்கப்புறம் பெருசாக ஆரம்பிச்சது. ஸோ அதை பத்தி பார்ப்போம். ஸோ ஒன்று நான் பார்ப்போம். புரியுதா நான் என்ன பேசுறது? ஏதாவது புரியுதா? புரியுதா நான் என்ன பேசுறேன்னு ஏதாவது கிளியரா இருக்கா? கிளியரா இருக்கு சார். இருக்கா? புரியலனா you just stop me and ask me. Okay. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இதுல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ஃபோர்ஸ் ஓய்வும் இயக்கம் நம்ம இப்ப பேசணும் இல்லையா, அதுதான் ஒரு ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்ல இருக்கா மோஷன்ல இருக்கா அப்படிங்கிறத நம்ம வந்து அந்தந்த இடத்த வச்சு டிஃபைன் பண்ணி சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. பஸ்ல ஒருத்தர் உட்காந்துட்டு போறாரு. இப்ப வெளியில இருந்து அதை ஒரு ஆள் பாக்குறாரு. வெளியில இருந்து பார்க்கும்போது அந்த பஸ்ல உட்காந்துருக்காரு இல்லையா, அவர் வந்து மூவ் ஆகுற மாதிரி வெளியில நிக்கிறவருக்கு தெரியும். வெளியில நிக்கிற ஒரு நபர் அவர் பஸ்ல போயிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி மூவ் ஆகுற மாதிரி த ஆப்ஜெக்ட் இஸ் மூவிங். பஸ்ஸுக்குள்ளேயே அவர் கூட இன்னொருத்தர் உட்காந்துருக்காரு. அவர் கூட உட்காந்துருக்கிறவருக்கு அவரை பார்க்கும்போது அவர் மூவ் ஆகுற மாதிரி தெரியாது. அவர் மூவ் ஆகல அக்கார்டிங் டு த பர்சன் ஹூ இஸ் சிட்டிங் நெக்ஸ்ட் டு ஹிம். அவருக்கு பக்கத்துல உட்கார்ந்து பொறுத்த வரைக்கும் அவர் மூவ் ஆகல. வெளியில இருந்து பாக்குற ஒருத்தரை பொறுத்த வரைக்கும் அந்த ஆப்ஜெக்ட் அந்த பர்சன் வந்து மூவ் ஆகுறாரு. ஸோ இந்த ரெஸ்ட் பொசிஷன் அண்ட் மூவிங் பொசிஷன் அப்படிங்கிறது ஒண்ணுக்கு ஒண்ணு ரிலேட் ஆனது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்றுக்கொன்று தொடர்புடையது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதை தான் சும்மா அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஓய்வுனா என்ன, இயக்கம்னா என்ன அப்படிங்கிறத சும்மா பேசிக்கா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அதை ஒரு படம் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் சும்மா அப்படி பார்த்தீங்கன்னாவே யூ கேன் ஈஸிலி அண்டர்ஸ்டாண்ட். ஏன்னா இது ஒரு 6th ஸ்டாண்டர்ட் தான். இப்போ நீங்க எல்லாமே ஒரு அடல்ட்டா இருப்பீங்க. 6வது புத்தகத்துல கொடுத்துருக்கக்கூடிய அறிவியலை புரிஞ்சிக்க முடியாத அளவுக்கு நாலேஜ்ல இப்போ நல்லாவே கொஞ்சம் மெச்சூர்டா இருப்பீங்க. 6வது படிக்கும் போது இதெல்லாம் நமக்கு புரிஞ்சிருக்காது, இப்போ புரியும். ஸோ இப்போ சிம்பிளா அதை ரீட் பண்ணீங்கன்னா நம்ம சொன்ன விஷயத்த தான் அதில் சொல்லியிருப்பாங்க. சரி, ஓகே. அடுத்து வந்து ஒரு எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. இவரை பொறுத்த வரைக்கும் மூவ் ஆகுறாரா இல்லையா அப்படிங்கிறது. ஸோ இந்த எக்ஸாம்பிள்ஸை சும்மா ஒரு கிளான்ஸ் அப்படியே ரீட் பண்ணி பாக்குறீங்க. ரீட் பண்ணி பார்த்தா போதும், இதுல ஒன்றும் பெருசா இருக்காது. இதுல லாஸ்டா ஒரு லைன் கொடுத்துருப்பாங்க. ஓய்வு நிலை அல்லது இயக்க நிலை ஆகிய இரண்டும் சார்புடையவை ஆகும், தொடர்புடையவை அல்ல. இதை வந்து ஸ்டேட்மெண்டா கொடுப்பாங்க. எப்படின்னா நமக்கு புரியாத ஸ்டேட்மெண்டா. இந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்தா நமக்கு ஒன்றும் புரியாது. சார்புடையவைனா என்ன? ஓய்வுல இருக்க பொருள் ரெஸ்ட்ல இருக்காது, ரெஸ்ட்ல இருக்க பொருள் ஓய்வுல இருக்காது அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இல்ல இந்த ஆப்ஷன் தப்பு, பின்வருவற்றுள் எது சரி அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டு விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் கரெக்ட் அப்படின்னு கேட்பாங்க. அதுல என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, இந்த ஓய்வு நிலை மற்றும் அல்லது இயக்க நிலை ஆகிய இரண்டும் ஒன்றுக்கொன்று சார்புடையவை, ஒண்ணுக்கு ரிலேட் அப்படி ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அப்படி கொடுத்துருந்தா அந்த பாயிண்ட் கரெக்ட்னு அர்த்தம். இல்ல இது வேற அது வேறன்னு நினைச்சிட்டு அந்த பாயிண்ட்டை மிஸ் பண்ணிடக்கூடாது. ஸோ இந்த பேஜ்ல உங்களுக்கு கேள்வியா கேட்கக்கூடிய பார்ட் கொஞ்சம் கன்ஃபியூஸ்டா கேட்க வேண்டியதுன்னா இதுதான். ஸோ இதை பார்த்துக்கோங்க. ஸோ போத் ஆர் ரிலேட்டிவ். அது ஏன் ரிலேட்டிவ்னு சொல்றோம்? ஒரே ஒரு பர்சன் இருந்தாரு இந்த பஸ்ஸுக்குள்ள, ஒரு ஆள் இருக்காரு, அவருக்கு பக்கத்துல இன்னொருத்தர் உட்கார்ந்து இருந்தாரு. அந்த ஒரு பர்சன் வெளியில இருந்து பாக்குற ஆளை பொறுத்த வரைக்கும் மூவ் ஆகுற மாதிரி தெரிகிறாரு. உள்ள அவர் கூட பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிற ஆளை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ரெஸ்ட்ல இருக்கிற மாதிரி தெரிகிறாரு. ஸோ ரெஸ்ட் மோஷன் அந்த ஒரே ஒரு ஆளை பத்தி தான் நம்ம பேசணும். பட் ஹீ இஸ் மூவிங் அஸ் வெல் அஸ் ஹீ இஸ் இன் ரெஸ்ட். ரெண்டுமே இருக்கு. அவர் ரெஸ்ட்ல இருக்கிறதா ஒருத்தருக்கு தெரியுது, இன்னொருத்தருக்கு அவர் மூவ் ஆகுறதா தெரியுது. ஸோ போத் ஆர் ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்றோம். இரண்டும் சார்புடையவை. ஸோ இதை கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். ஓகே. அடுத்ததுல விசைனா என்ன அப்படிங்கிறத வச்சு அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. வாட் இஸ் ஃபோர்ஸ்? ஃபோர்ஸ்னா என்ன? பொருள்கள் எவ்வாறு இயங்குகின்றன, ஹவு ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் மூவிங் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. எதனால மூவ் ஆகுது? ஒண்ணு பிடிச்சி தள்ளுவோம், இல்ல பிடிச்சி இழுப்போம். இதெல்லாம் வந்து ஃபோர்ஸ்ன்னு சொல்லுவோம். சிம்பிள். தள்ளுதல் அல்லது இழுத்தல், புல் ஆர் புஷ் வித் அன் எக்ஸ்டர்னல் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சிம்பிள். அதாவது விசை என்றால் என்ன அப்படின்னு கேட்டா ரொம்ப சிம்பிளான கேள்வி. புல் ஆர் புஷ்ன்னு சொல்லுவோம்.
இழுத்தல் அல்லது தள்ளுதல், அதுதான் வந்து என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா ஃபோர்ஸ். அதனாலதான் ஒரு பொருள் மூவ் ஆகுது. அப்ப நம்ம ஃபோர்ஸ் எக்ஸ்டர்னலா கொடுக்கும்போது ஒரு ரெஸ்ட்ல இருக்கிற ஆப்ஜெக்ட் மூவ் ஆகும். அதுக்கு எக்ஸாம்பிள் இந்த சின்ன புள்ளையில தண்ணி இறைக்கிறத காட்டியிருக்கோம். நம்ம பிடிச்சி இழுக்க அந்த ஆப்ஜெக்ட் வந்து மேல வரும், தண்ணி கீழே இருந்து மேல எடுப்போம். ஸோ ரொம்ப சிம்பிளா ஒரு பாக்ஸ்குள்ள கொடுத்துருப்பாங்க. அது வந்து ஃபோர்ஸ் வந்து எக்ஸ்டர்னலா நம்ம கொடுக்குறோம் இல்லையா, ஒண்ணு புல்லு இல்ல புஷ். அது வந்து அனிமேட் ரீசனா இருக்கலாம், இன்அனிமேட் ரீசனா இருக்கலாம். அனிமேட் ரீசன் அப்படின்னா உயிருள்ள காரணிகள்னு சொல்லுவோம். ஸோ உயிருள்ள காரணிகள்னா நம்மள மாதிரி ஆட்கள் பிடிச்சி இழுக்கிறது போறதுன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி இருக்கலாம். உயிரற்ற பொருட்கள் எப்படி வேணா இருக்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பால் வந்து செவுத்துல அடிக்கணும், அந்த பால் வந்து உயிரற்ற பொருள், அது செவுத்து மேல படுது. நம்ம தூக்கி எறியும் போது உயிருள்ள பொருளால் ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கணும், நம்ம தூக்கி எறியணும். ஓகே, அது போய் செவுத்துல அடிக்குது. பால் வந்து ஒரு உயிரற்ற பொருள், அந்த செவுத்துல அடிக்கும் போது ஒரு ஃபோர்ஸ் கிரியேட் ஆகுது இல்லையா. அப்ப உயிரற்ற பொருள்னால அந்த செவத்து மேல ஏற்படுற ஃபோர்ஸ் பாத்தீங்கன்னா அது இன்அனிமேட் ஏஜென்டால வருதுன்னு சொல்லுவோம். அனிமேட் ஏஜென்ட் அண்ட் இன்அனிமேட் ஏஜென்ட்ஸ்னு சொல்லுவோம். உயிருள்ள காரணிகள், உயிரற்ற காரணிகள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்ப இது ரெண்டு நாளையுமே ஏற்படக்கூடிய புஷ் இல்ல புல்லு, தள்ளுதல் அல்லது இழுத்தல், அததான் இந்த பாக்ஸ்குள்ள உங்களுக்கு எக்ஸ்பிளைன் வாட் இஸ் ஃபோர்ஸ் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கணும். பொருள்களின் மீது உயிருள்ள அல்லது உயிரற்ற காரணிகளால் செயல்படுத்தப்படும் தள்ளுதல் அல்லது இழுத்தல் செயல்களை விசை என்று அழைக்கப்படுகிறது. வாட் இஸ் ஃபோர்ஸ்? ஃபோர்ஸ்க்கான டெஃபினிஷன். ஸோ அதுதான் சொல்லியிருக்கோம். ஃபோர்ஸ்னா என்னன்னா ஆப்ஷன்ல கொடுத்துருப்பாங்க. விசை என்பது ஆப்ஷன் ஏ புல், ஆப்ஷன் பி புஷ் அப்படின்னு கொடுக்கும், ஆப்ஷன் சில போத் ஏ அண்ட் பி, ஆப்ஷன் டில எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பான். இட்ஸ் அ புல் ஆர் புஷ் வித் அனிமேட் அண்ட் இன்அனிமேட் ஏஜென்ட் அப்படின்னு கொடுத்துருப்பான். அதாவது உயிருள்ள மற்றும் உயிரற்ற காரணிகளால் செலுத்தப்படும் இழுத்தல் அல்லது தள்ளுதல் கடைசி ஆப்ஷன்ல கொடுத்துருப்பான். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் அது மட்டும்தான் ஃபோர்ஸ்னா கிடையாது. செகண்ட் ஆப்ஷன் புஷ்ன்னு கொடுத்துருந்தான், அது மட்டும்தான் ஃபோர்ஸ் கிடையாது, ரெண்டுமே சேர்ந்தது. மூணாவதுலயும் கொடுத்துருந்தான் புல் ஆர் புஷ் அப்படின்னு கொடுத்துருந்தான். அதுவும் ஓகே, நியர்லி ஈக்குவல் ஆன்சர். பட் எக்ஸாக்ட் ஆன்சர் இஸ் அனிமேட் ரீசன்னாலையும் இருக்கலாம், இன்அனிமேட் ரீசன்னாலையும் இருக்கலாம். அதாவது உயிருள்ள காரணிகளாலும் இருக்கலாம், உயிரற்ற காரணிகளாலும் இருக்கலாம் அப்படிங்கிறது தான் எக்ஸாக்ட் ஆன்சர். ஸோ யூ ஹாவ் டு பி கிளியர் இன் தட். லைக் வாட் இஸ் ஃபோர்ஸ் அப்படின்னா, ஃபோர்ஸுங்கிறது எக்ஸ்டர்னலா வெளியில இருந்து கொடுக்குறோம். அது எக்ஸ்டர்னலா கொடுக்கறதுன்றது டூ திங்ஸ்னால வரலாம். ஒன்று அனிமேட் திங்ஸ் அண்ட் இன்அனிமேட் திங்ஸ். அதாவது உயிருள்ள காரணிகளாகவும் இருக்கலாம், உயிரற்ற காரணிகளாக இருக்கலாம். இந்த பாயிண்ட்ஸ்ல கிளியரா இருக்கணும். தென் இட் இஸ் அ புல் ஆர் புஷ், இழுத்தலாகவும் இருக்கலாம், தள்ளுதலாகவும் இருக்கலாம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ இதுதான் இதுல கொடுத்துருக்கோம். வாட் இஸ் தொடு விசை, தொடா விசை? அடுத்து பார்த்தீங்கன்னா தொடு விசை, தொடா விசை, கான்டாக்ட் ஃபோர்ஸ் அண்ட் நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். என்ன சார் கான்டாக்ட் ஃபோர்ஸ், நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ் அப்படின்னா, ஆஸ் அன் எக்ஸாம்பிள், ஒரு டைம் பீரியட்ல ஐ வாஸ் இன் ஜீவகாருண்யா. உங்களுக்கு கான்டாக்ட் ஃபோர்ஸ் பத்தி ரொம்ப சிம்பிளா தெரியும். நீங்க ஒரு பால் எடுக்கிறீங்க, எறியறீங்க போது, ஓகே. அண்ட் தென் யாராவது உங்களை இந்த மாதிரி பாடம் எடுத்து ரொம்ப இரிட்டேட் பண்ணா அவங்களை எதையாவது பண்ணணும்னு தோணும். இப்போ தோணிட்டு இருக்கும், காலையில போட்டு இப்படி சயின்ஸ் எடுத்து சாவடிக்கானே எனக்கு பலான்னு காதோட விடணும்னு தோணும். அப்படி அடிக்கிறோம் இல்லையா, கான்டாக்ட் பண்ணி ஒரு ஃபோர்ஸ் கிரியேட் ஆச்சு அப்படின்னா தட் இஸ் கான்டாக்ட் ஃபோர்ஸ், தொடு விசைன்னு சொல்லுவோம். கான்டாக்ட் எல்லாம் ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்றது, ஒன்ஸ் அப்பான் அ டைம் ஐ வாஸ் இன் ஜீவகாருண்யானா இந்த பூலால் உண்ணக்கூடாது. ஒன்ஸ் அப்பான் அ டைம், நாட் நவ். பூலால் உண்ணக்கூடாது, மற்ற உயிர்களை துன்புறுத்தக்கூடாது அப்படின்லாம் சொல்லுவாங்களே. அந்த மாதிரி ஒரு டைம் பீரியட்ல கொசு கடிக்கும். அப்போ வந்து வி ஷுட் நாட் பீட் இட் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள ஒன்று சொல்லிட்டே இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், நான் வந்து கொசு கடிக்கும் போது ஃபோன் ஊதி விடும்போது அது கொஞ்சம் பறந்துடும். ஸோ ஐ டிட் நாட் கான்டாக்ட் த மஸ்கிட்டோ. அதை நான் மூவ் பண்றது கான்டாக்ட் பண்ணல, ஐம் ஜஸ்ட் ப்ளோயிங் த ஏர், அது பறந்துருச்சு. ஸோ இது நான் டச் பண்ணாம அது மேல ஒரு விசையை ஏற்படுத்தினேன் இல்லையா. ஒரு டைம் பீரியடுக்கு அப்புறம் ஒரு நாள் நைட்டு போட்டு கடின்னு கடிச்சு அன்னைக்கு எந்திரிச்சு ஜீவகாரணத்துல மாறிட்டேன். ஏன்டா உங்களுக்கு எல்லாம் பாவம் பார்த்ததுக்கு என்னையவா போட்டு கடிச்சிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அடி பொழக்க ஆரம்பிச்சிட்டேன். அது வேற விஷயம்.
ஸோ கான்டாக்ட் ஃபோர்ஸ் அண்ட் நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு ஆப்ஜெக்ட் மேல டச் ஆகி ஒரு ஃபோர்ஸை கிரியேட் பண்ணுச்சு அப்படின்னா இட் இஸ் அ கான்டாக்ட் ஃபோர்ஸ். தொடு விசைன்னு சொல்லுவோம். தொடாம ஃபோர்ஸ் கிரியேட் ஆகிறது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கிராவிட்டிலாம் வந்து நம்மளை தொடரணும்னு அவசியம் இல்லை. ஒரு பாலை தூக்கி மேலே தூக்கி போடுறோம், கீழே வந்து எப்படி விழுது, அது மேலே கிரியேட் ஆகிற கிராவிட்டி ஃபோர்ஸ். ஸோ கிராவிட்டிஸை அது வந்து ஒரு நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி கிளாசிஃபிகேஷன்ஸ்ல சொல்லியிருப்பாங்க. கான்டாக்ட் ஃபோர்ஸ்னா என்ன, நான் கான்டாக்ட் ஃபோர்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம நிறைய விதத்துல கிளாசிஃபை பண்ணுவோம். நம்ம மேஜரா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள்ல இந்த கான்டாக்ட் ஃபோர்ஸ், நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ் வரும். அப்புறம் டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸஸ் அப்படிங்கிறதுல இந்த நியூக்ளியர் ஃபோர்ஸ், அதுலயே வந்து அணுக்கரு விசை, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஜென்ரலா யூஸ் பண்ற கிராவிட்டி ஃபோர்ஸ். இதெல்லாம் பின்னாடி அதுக்கான டெஃபினிஷனோட வாட் இஸ் ஜினா என்ன, கிராவிட்டியோட வேல்யூ எவ்வளவு வரும், ஸோ அதெல்லாம் வந்து அடுத்தடுத்த கிளாஸஸ்ல பார்ப்போம். இப்போதைக்கு சிம்பிளா இங்க கொடுத்துருக்கிறது தெரிஞ்சுக்கோங்க. வாட் இஸ் தொடு விசை அண்ட் தொடா விசை, ஸோ அதை பார்த்துக்கோங்க. அடுத்தது இந்த கீழே கொடுத்துருப்பாங்க பாருங்க, இதை பார்க்குறோம். விசை வந்து எந்தெந்த காரணிகள் உருவாக்கும், என்னென்ன ஏஜென்ட்ஸ் கிரியேட் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். அனிமேட் அண்ட் இன்அனிமேட்னு சொன்னோம். உயிர் உள்ள காரணிகள், உயிரற்ற காரணிகள் சொன்னோம். அதுக்கப்புறம் தொடுதலோட அடிப்படையில நம்ம வந்து கான்டாக்ட் பாயிண்ட்ஸை பேஸ் பண்ணி வெதர் இட் இஸ் கான்டாக்டிங் ஆர் நான் கான்டாக்டிங் அப்படிங்கிறத டிஃபைன் பண்றோம். அதை பேஸ் பண்ணி ரெண்டு விசையா பிரிச்சிருக்கோம், தொடு விசை, தொடா விசை. அதுக்குள்ள தொடர விசையில நிறைய இருக்கும், தொடா விசையில நிறைய இருக்கும். அதெல்லாம் பின்னாடி பார்ப்போம். இப்போதைக்கு இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. தட் இஸ் இனஃப். அடுத்து வந்து விசை ஏற்படுத்தும் மாற்றங்கள். ஸோ இது வந்து கொஸ்டின் ஏரியா கொஞ்சம் நாளா பார்த்துக்கணும். விசை வந்து என்ன மாதிரியான மாற்றங்களை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு பைக் எடுத்துக்கிறோம், அதுல நம்ம ஆக்சிலரேட்டர் கொடுக்குறோம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ரெஸ்ட் பொசிஷன்ல இருக்கு அந்த பைக்கை நான் ஸ்டார்ட் பண்ணி ஐம் கிவிங் ஆக்சிலரேட்டர். அதுக்கு பேர் ஆக்சிலரேட்டர். அது பேரே ஆக்சிலரேஷன் பண்றதுனால அதுக்கு பேர் ஆக்சிலரேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். முடுக்கின்னு தமிழ்ல சொல்லுவாங்க. அது ஏனென்றால் அது முடுக்கத்தை உருவாக்குறது. முடுக்கம்னா என்ன சார்? முடுக்கம்னா சேஞ்ச் ஆஃப் ஸ்பீடு. சேஞ்ச் ஆஃப் ஸ்பீடுன்னா உங்களுக்கு எப்படி? ஓகே, லெட் மீ ட்ரை டு எக்ஸ்பிளைன். கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணுங்க. ஸோ முடுக்கம்ங்கிறது இந்த இடத்துல புரிஞ்சுக்கும். ஓகே, let me start with see. முடுக்கம்னா ஏன்னு சொல்லுவோம். ஏ ஆக்சிலரேஷன். கேட்கலையா? என்னாச்சு கேட்கலையா? கேட்கலையாப்பா? கேக்குது சார், கேக்குதா? ஏதோ சவுண்ட்ஸ் ஆர் கம்மிங். யாராவது அன்மியூட்ல இருந்தீங்கன்னா மியூட் பண்ணிக்கோங்கம்மா. பேசுறது புரியுதா? ரொம்ப ஸ்பீடா போறேனா? இல்ல சார், கரெக்டா இருக்குங்க சார். கரெக்டா தான் இருக்கு. ரொம்ப ஸ்பீடா போனா சொல்லிடுங்க. ஸ்லோவா தான் போவேன், ஏன்னா நிறைய ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருப்பீங்க. ஸோ அதனால ஸ்லோவா தான் சொல்லுவேன். ரொம்ப ஸ்பீடா போச்சு அப்படி ஏதாவது ஃபீல் ஆச்சுன்னா சொல்லுங்க. லாங்குவேஜ் புரியலனாலும் சொல்லுங்க. திடீர்னு ஃபுல்லா இங்கிலீஷ்லயே போயிட்டு இருக்கும், இல்ல திடீர்னு ஃபுல்லா தமிழ்லயே போயிட்டு இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் பைலிங்குவலா தான் போகும். ஒரு எப்பயாவது சம்டைம்ஸ் அது போகும்போது யூ கேன் ஸ்டாப் மீ, சார் தமிழ்ல சொல்லுங்க இல்லை இங்கிலீஷ்ல சொல்லுங்க அப்படின்னு யூ கேன் ஆஸ்க். ஸோ தட்ஸ் நாட் அன் இஷ்யூ. ஓகே, சரி, ஓகே. அகைன் பேக் டு த பாயிண்ட். ஆக்சிலரேஷன்னா என்ன அப்படின்னு சொன்னோம்னா ஒன்றும் இல்லை, நீங்க நம்ம பைக்கை ஞாபகம் வச்சுட்டாவே போதும். யூ கேன் ஈஸிலி ரிமெம்பர் திஸ் ஆக்சிலரேஷன். அது என்ன சார் பண்ணுவோம்? நம்ம என்ன பண்ணுவோம், ஆக்சிலரேட்டரை கொடுத்தோம் அப்படின்னா என்ன ஆகும்? வண்டி வந்து ஸ்பீடு வந்து சேஞ்ச் ஆகும். நம்ம ஃபர்ஸ்ட் கியர்ல போவோம், மறுபடியும் கியர் சேஞ்ச் பண்ணுவோம், ஆக்சிலரேட்டர் கொடுப்போம், செகண்ட் கியர் அப்படின்னு போகும்போது என்ன ஆகும்? ஆக்சிலரேட்டர் கொடுக்குறோம் அப்படின்னா ஆப்ஜெக்ட் வந்து அதோட ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ இன்க்ரீஸ் ஆஃப் ஸ்பீட் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். டைமை பொறுத்து, காலத்தை பொறுத்து திசைவேகம் மாறும் வீதம், அதை தான் வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா முடுக்கம் அப்படின்னு சொல்லுவோம். அது என்ன சார்? திசை வேகம். வேகத்துல இருந்து திசை வேகத்துக்கு போயிட்டீங்க. ஸோ வேகத்துக்கும் திசை வேகத்துக்கும் என்ன சார் வித்தியாசம்? வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ஸ்பீட்
and velocity. அப்போ முதல்ல அது தெரிஞ்சுக்கணும். அது தெரிஞ்சாதான் acceleration உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியா புரியும். See, let me explain what is speed and what is acceleration. சரி, what is velocity? So speed, what is speed and what is velocity? தமிழ்ல வேகம், திசை வேகம், இது ரெண்டுக்குள்ள வித்தியாசம் என்ன? பேர்லயே இருக்கு. வேகம்னா வெறும் வேகத்தை குறிக்குது, திசை வேகம் அப்படின்னா திசையோடு இருக்கக்கூடிய வேகத்தை குறிக்குது அப்படின்னு. ஓகே, இது வந்து நம்ம கலோக்கியலா சொல்லிடலாம். ஓகே, வேகம்னா வெறும் வேகத்தை மட்டும் குறிக்குதுங்க. திசை வேகம்னா அந்த வேகம் வந்து எந்த திசையில அதிகமா எந்த டைரக்ஷன்ல இருக்கு, டைரக்ஷனோட சேர்த்து சொல்லுது அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். சரி, டெக்னிக்கலா இதை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது? டெக்னிக்கலா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ஐ கேன் கோ வித் பேப்பர் ஆர் வாட். யா, let me explain. ஸோ புரிஞ்சுக்கிறதுக்கு சொல்றேன். இப்ப ஒரு ஆப்ஜெக்ட் இந்த இடத்துல இருக்கு, ஏங்கிற பாயிண்ட்ல ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு. அந்த ஆப்ஜெக்ட் வந்து ஒரு 4 மீட்டர் மூவ் ஆகுது ரைட் சைட்ல. அகைன் ஒரு 8 மீட்டர் வந்து கீழே டவுன்ல வருது. ஓகே, அகைன் இஸ் கம்மிங் பேக் டு த பி பாயிண்ட் 4 மீட்டர். இப்போ பி பாயிண்ட்டுக்கு வந்துருச்சு. இந்த 4 மீட்டர் நகர்றதுக்கு இது வந்து ஒரு 4 செகண்ட் டைம் எடுத்துக்குதுன்னு வச்சுக்கோம். இது 8 மீட்டர் நகர்றதுக்கு 8 செகண்ட்ஸ் டைம் எடுத்துக்கிச்சு. அகைன் 4 மீட்டர் நகர்றதுக்கு ஒரு 4 செகண்ட்ஸ் டைம் எடுத்துச்சு. ஸோ திஸ் இஸ் த மூமெண்ட் ஆஃப் ஆப்ஜெக்ட். ஓகே, இப்ப ஸ்பீட், ஆக்சுவல் ஸ்பீட் அப்படின்னா என்னன்னா, எப்படி சார் கால்குலேட் பண்றது ஸ்பீடை? இதுல ஸ்பீட் என்ன, வெலாசிட்டி என்ன அப்படிங்கிறது இந்த ஆப்ஜெக்ட் வச்சு, இந்த டயக்ராம் வச்சு புரிஞ்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு மறக்காது, கொஞ்சம் ஞாபகம் இருக்கும். ஸோ ஸ்பீடுனா என்ன சார் அப்படின்னா, ஆக்சுவல் டிஸ்டன்ஸ் டிராவல்டு பை தி ஆப்ஜெக்ட். ஆக்சுவல் டிஸ்டன்ஸ் என்ன சார் அப்படின்னா, இது ஒரு ஆப்ஜெக்ட் ஃபுல்லா எவ்வளவு தூரம் கடந்து போயிருக்கு. எவ்வளவு தூரம் சார் கடந்திருக்குன்னா 4 மீட்டர் அண்ட் தென் 4 மீட்டர், 8 மீட்டர், அகைன் 4 மீட்டர். ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளவு தூரம் டிராவல் ஆயிருக்கு? 4 + 8 + 4. ஸோ 16. யூ வில் கெட் 16 அப்படிங்கிறது கிடைக்கும் மீட்டர். ஓகே ஓகே ஃபைன். இது வந்து ஆக்சுவல் டிஸ்டன்ஸ். சார் இதுல டிஸ்பிளேஸ்மெண்ட் எப்படி சார் கால்குலேட் பண்றது? வாட் இஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட்? டிஸ்பிளேஸ்மெண்ட்னா ஆல்ரெடி ஐ ஹவ் டோல்ட் யூ. இடப்பெயர்ச்சினா என்ன அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன். இடப்பெயர்ச்சினா ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து எண்ட் பாயிண்ட் எவ்வளவு தூரத்துல இருக்கு அப்படின்றத ஷார்ட்டா, அதாவது மினிமம் டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஆர் ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஸ்டார்டிங் பாயிண்ட் அண்ட் எண்ட் பாயிண்ட், அதாவது தொடக்க நிலைக்கும் முடிவு நிலைக்கும் இடையே இருக்கக்கூடிய குறைந்தபட்ச தொலைவு, அதை தான் இடப்பெயர்ச்சின்னு சொல்லுவோம். இப்ப இதுல இடப்பெயர்ச்சி எவ்வளவா சார் இருக்கும்? சி சிம்பிள். ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்க இருக்கு? ஏன்ற பாயிண்ட். எண்ட் பாயிண்ட் ஏங்கிற பாயிண்ட் ஸ்டார்டிங் பாயிண்ட், எண்ட் பாயிண்ட் வந்து பி பாயிண்ட். அப்ப இது ரெண்டுக்கும் இருக்க ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் நீங்க கால்குலேட் பண்ணணும்னா, நான் போன பாதைக்குள்ள போகணும்னு அவசியம் இல்லை. த ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் இஸ் பிட்வீன் தீஸ் 2 பாயிண்ட்ஸ். அது எவ்வளவா இருக்க வாய்ப்பு இருக்கு சார்? இந்த பக்கம் 8 மீட்டர் இருக்கு இல்லையா, அதே டிஸ்டன்ஸ் தானே இருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஸ்ட்ரைட் லைன் மோஷன்ல தான் நான் வந்திருக்கேன். ஸோ இடப்பெயர்ச்சி, டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது இதுல எவ்வளவு சார் அப்படின்னா 8 மீட்டர். ஸோ புரிஞ்சுக்கணும், டிஸ்டன்ஸ் வேற, displacement where. So distance is actual path, and the path oda length, actual length of a path traveled by the object. ஒரு ஆப்ஜெக்ட் வந்து அதனுடைய ஒரிஜினல் பாதையை நம்ம அளந்தோம் அப்படின்னா அததான் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து எண்ட் பாயிண்ட்டுக்குள்ள எவ்வளவு ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா அதை வந்து நம்ம இடப்பெயர்ச்சின்னு சொல்லுவோம், டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இதை ரெண்டையும் ரிலேட் பண்றதுதான் ஸ்பீடுக்கும் வெலாசிட்டிக்கும் டிஃபரன்ஸ். சார் இப்போ ஸ்பீடுனா என்ன, வெலாசிட்டினா என்ன அப்படிங்கிறத ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். வெயிட். ஸோ இப்போ டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் புரிஞ்சிச்சு இல்லையா? ஸோ இதுல let understand ஃபைனலா வாட் வாஸ் த கன்க்ளூஷன்? என்ன கன்க்ளூஷனுக்கு வந்தோம்? ஒரு டயக்ராம் பார்த்தோம், அதுல டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது டோட்டலா 16 மீட்டர் நமக்கு வந்துச்சு. பட் டிஸ்பிளேஸ்மெண்ட் S = only 8 மீட்டர். ஓகே, ஸோ ஸ்பீடுக்கும் வெலாசிட்டிக்கும் என்ன சார் டிஃபரன்ஸ்னா, ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். அப்போ ஆக்சுவல் பாத்தோட லெங்த்தை நான் எடுத்து கால்குலேட் பண்ணிட்டு எவ்வளோ டைம் டிராவல் ஆச்சு அப்படிங்கிறத நான் போட்டேன்னா ஐ கெட் ஸ்பீடு. இது வெலாசிட்டி என்ன சார் அப்படின்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம், S/T.
ஸோ புரிஞ்சுக்கணும். ஏன் ஏன் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். ஆக்சுவல் டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, நம்ம ஆக்சுவல் டிஸ்டன்ஸ் ஒரு இடத்துல கம்மியான ஸ்பீட்ல போயிருப்போம், ஒரு இடத்துல வேகமாக போயிருப்போம், ஒரு இடத்துல வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்லோ பண்ணியிருப்போம். ஸோ அப்போ டோட்டல் பாதையை நம்ம கால்குலேட் பண்ணிட்டு நான் மொத்தமா அதுக்கு எவ்வளோ டைம்ல போய் சேர்ந்தேன் அப்படிங்கிறத நான் டிவைட் பண்ணேன் அப்படின்னா யூ கேன் கெட் த ஸ்பீட் ஆஃப் யுவர் வெஹிக்கல். அந்த ஆப்ஜெக்டோட ஸ்பீடு வந்து கிடைச்சது. வெலாசிட்டிங்கிறது நீ ஷார்டஸ்ட் பாயிண்ட் வந்து இப்போ இது ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து எந்த பாயிண்ட்ல இருக்க, எந்த டைரக்ஷன்ல இருக்க. நான் ஃபர்ஸ்ட் வந்து ஏங்கிற பாயிண்ட் மேல இருந்துச்சு, மேலங்கிறது நார்த்துன்னு வச்சுக்கோங்க, டின்ற பாயிண்ட் கீழே இருந்துச்சு முடிஞ்சது, அதை சவுத்துன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் சவுத் சைடு 8 மீட்டர் தள்ளி இருக்கேன் அப்படிங்கிறது தான் டிஸ்பிளேஸ்மெண்ட். டிஸ்பிளேஸ்மெண்ட்னா இடப்பெயர்ச்சி. சவுத்து அந்த இடப்பெயர்ச்சி எடுக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் நான் டைம் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு போட்டோம், பை டைம் போட்டோம்னா அதுதான் வெலாசிட்டி. வெலாசிட்டி இஸ் நத்திங் பட் திசை வேகம். நான் இந்த திசையில இந்த டைரக்ஷன்ல இவ்வளவு தூரத்துல நான் நிக்கிறேன், அந்த டைரக்ஷன் வர்றதுக்கு நான் எவ்வளவு டைம் எடுத்துக்கிட்டனோ அந்த டைமை நான் டிவைட் பண்ணனா ஐ வில் கெட் வெலாசிட்டி, திசை வேகம் அப்படிங்கிறது கிடைக்கும். வேகம் வேற, திசை வேகம் வேற. வேகம் அப்படின்னா ஆக்சுவல் டிஸ்டன்ஸ் டிராவல்டு பை த ஆப்ஜெக்ட், அதையும் டைமையும் டிவைட் பண்ணணும். இப்போ இந்த எக்ஸாம்பிள்லேயே நம்ம சொல்றோம் அப்படின்னா டைம் வந்து ஒரு 16 செகண்ட்ஸ் தான் போட்டிருந்தோம். லைக் 4 மீட்டர் 4 செகண்ட்ல போகுது, 8 மீட்டர் 8 செகண்ட்ல போகுது, இன்னொரு 4 மீட்டர் 4 செகண்ட்ல போகுது அப்படின்னு போட்டோம். ஸோ டைம் இஸ் ஆல்சோ 16 செகண்ட்ஸ். இப்போ நான் ஸ்பீட் கால்குலேட் பண்ணணும். ஸ்பீட் கால்குலேட் பண்ணோம்னா டிஸ்டன்ஸ் பை டைம் போடணும். டிஸ்டன்ஸ் எவ்வளோ? டிஸ்டன்ஸ் வந்து 16 மீட்டர் சொல்லியிருந்தோம். ஸோ 16 மீட்டர் டோட்டலாக ட்ராவல் பண்ணேன். அப்போ 16 டிவைடட் பை டைம் எவ்வளோ செகண்ட் எடுத்துக்கிட்டேன்? 16. ஸோ இதை நீங்கள் கேன்சல் பண்ணால் 1ன்னு கிடைக்கும். இப்போ ஸ்பீடு எவ்வளோ சார்? 1 மீட்டர் பர் செகண்ட். அப்படின்னா என்ன சார் அர்த்தம்? ஒரு செகண்டுக்கு நான் 1 மீட்டர் மூவ் ஆகுறேன். அதான் எக்ஸாம்பிள்லேயே கொடுத்துருந்தேன். 4 மீட்டர் எவ்வளோ செகண்ட் எடுத்துக்கிட்டாங்க? 4 செகண்ட் எடுத்துக்கிட்டாங்கன்னு சொல்லியிருந்தோம். அப்போ ஒரு செகண்டுக்கு எவ்வளோ போயிருப்பாங்க? 1 மீட்டர் மூவ் ஆயிருப்பாங்க. அதுதான் அவங்களோட ஸ்பீடு. ஸோ 1 மீட்டர் பர் செகண்ட், ஒரு செகண்டுக்கு 1 மீட்டர் மூவ் ஆகுது அந்த ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது தான் ஸ்பீடு. இப்போ வெலாசிட்டி என்ன சார்? வெலாசிட்டிங்கிறது கால்குலேட் பண்ணா டிஸ்பிளேஸ்மெண்ட் கால்குலேட் பண்ணணும். 8 மீட்டர். ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் 8 டிவைட் பை டைம் 60. ஸோ ரெண்டையும் கேன்சல் பண்ணா 1/2. 1/2 மீன்ஸ் half மீட்டர் பர் செகண்ட். அதாவது ஒரு செகண்டுக்கு நான் அந்த பாயிண்ட்டுக்கு வர்றதுக்கு எவ்வளவு வேகத்துல நான் போறேன்? 1/2 மீட்டர் பர் செகண்ட் வேகத்துல நான் போறேன்னு அர்த்தம். ஸோ இதுதான் ஸ்பீடுக்கும் வெலாசிட்டிக்கும் உள்ள பேசிக் டிஃபரன்ஸ். இதை நீங்க புரிஞ்சுக்கணும். லைக் ஆக்சுவல் டிஸ்டன்ஸை வந்து நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா யூ வில் கெட் த ஸ்பீட். வெலாசிட்டிங்கிறது அந்த டைரக்ஷன்ல அந்த பாயிண்ட்டுக்கு போக நான் எவ்வளவு ஸ்பீட்ல போயிருக்கேன் அப்படிங்கிறது தான் வந்து வெலாசிட்டி. அதாவது புரியுதா இல்லையா? வெலாசிட்டி தான் என்ன? புரியல. வெலாசிட்டினா என்ன? வெலாசிட்டினா தமிழ்ல என்ன சொல்லுவாங்க? திசை வேகம். தமிழ்ல திசை வேகம். தமிழ் இல்லையா? திசை வேகம். வேகத்துக்கும் திசை வேகத்துக்கும் உள்ள வித்தியாசம் தான் பார்த்தோம். ஸோ ஸ்பீட் புரியலாம இருக்கும்? புரியாம இருக்கா? கிளியரா? கிளியர் சார். ஓகே. சரி. ஸோ ஸ்பீடுங்கிறது வேகம், விங்கிறது வெலாசிட்டி. வெலாசிட்டினா திசை வேகம். ரெண்டுக்கும் இந்த டைரக்ஷன்ல நம்ம டிஃபைன் பண்ணோம் அப்படின்னா இந்த வெலாசிட்டி. ஸோ இந்த வெலாசிட்டியை பேஸ் பண்ணி முடுக்கம்னா என்ன சார் அப்படின்னா, முடுக்கத்தை பத்தி பேசிட்டு இருந்தோம். ஆக்சலரேஷன் F = ma அப்படின்னு பேசணும் இல்லையா? அதுல ஏங்கிறது என்ன அப்படின்னா, ஏங்கிறது ஆக்சலரேஷன், முடுக்கம். முடுக்கம்ங்கிறது dv/dt அப்படின்னு சொல்லுவாங்க, ஆர் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி. இதை தமிழ்ல சொல்லணும் அப்படின்னா திசைவேகம் மாறும் வீதம் முடுக்கம் எனப்படும். திசைவேகம் அப்படின்னா நம்ம நார்மலா ரெண்டுக்கும் நீங்க பெரிய டிஃபரன்ஷியேட் பண்ணிக்க தேவையில்லை. பட் டெக்னிக்கலான டிஃபரன்ஸ் இப்போ சொல்லி கொடுத்தேன், எப்படி நீங்க அதை கால்குலேட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம சொன்னோம். ஓகே. ஸோ இப்போ ஜென்ரலா ஆக்சலரேஷன் அதாவது முடுக்கம் அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கும் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். நேரத்தை பொறுத்து வேகம் அதிகரிச்சுக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா அதுதான்
ஆக்சலரேஷன் சொல்லுவோம். இந்த வேகம்ங்கிறது ஜென்ரலா சொல்றது, பட் டெக்னிக்கலா சொல்லணும்னா திசை வேகம் அதிகரிக்கும். திசை வேகம் காலத்தை பொறுத்து அதிகரித்தால் அததான் முடுக்கம் அப்படின்னு சொல்லுவோம். சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி ஆர் இன்க்ரீசிங் ஆஃப் வெலாசிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு டைம், அததான் வந்து ஆக்சலரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். திசை வேகம் மாறும் வீதம் முடுக்கம் எனப்படும் அப்படின்னு சொல்லி தமிழ்ல படிச்சிருப்பீங்க. ஸோ ஏங்கிறது இந்த ஃபோர்ஸ்ல F = ma அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த ஏ தான் வந்து ஆக்சலரேஷன், ஆக்சலரேஷன் தான் முடுக்கம், முடுக்கம்னா என்ன, திசை வேகம் வந்து நேரத்தை பொறுத்து எந்த அளவுக்கு மாறுது. நீங்க ஆக்சலரேட்டர் கொடுக்க 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 உங்களோட ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகிட்டே போட்டிருக்கோம் இல்லையா, அதை தான் முடுக்கம் அப்படின்னு சொல்லுவோம். அதை பார்த்துக்கிறோம். சரி, இப்ப இந்த பாயிண்ட் வரும், விசை ஏற்படுத்தும் மாற்றங்கள். இப்போ நீங்க ஆக்சலரேட்டர் கொடுக்குறோம், ஆக்சலரேட்டர் கொடுத்தா உங்களோட ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகுது ஒண்ணு. அப்ப ஒரு ஆப்ஜெக்டை நீங்க என்ன பண்றீங்க, ரெஸ்ட் பொசிஷன்ல இருந்து மூவிங் பொசிஷனுக்கு மாத்துறீங்க. அதாவது ஓய்வு நிலையில இருந்து இயக்க நிலைக்கு அப்போ ஒரு ஃபோர்ஸ் வந்து ஒரு பொருளை ஓய்வு நிலையில இருந்து இயக்க நிலைக்கு மாற்றணும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். விசை ஏற்படுத்தும் மாற்றங்கள், திஸ் ஃபோர்ஸ் வந்து என்னென்ன சேஞ்சஸ் எல்லாம் கிரியேட் பண்ணும் ஒரு ஆப்ஜெக்ட் மேல அப்படிங்கிறதும். அப்புறம் என்ன சார், ஒன்றும் சிம்பிள், நீங்க வந்து டக்குன்னு சடனா ஒரு பிரேக் அப்ளை பண்றீங்க, பிரேக்கும் ஃபோர்ஸ் தான், அதுவும் நம்ம ஃபோர்ஸ் கொடுத்து தான் அப்ளை பண்ணுவோம். ஓகே, அப்போ அப்ளை பண்றோம், அப்போ என்ன ஆகும், ரெஸ்ட் இது மூவிங் பொசிஷன்ல இருந்த ஒரு ஆப்ஜெக்ட் ரெஸ்ட் பொசிஷனுக்கு வந்துடும். ஸோ ஃபோர்ஸ் கேன் ஸ்டாப் த மோஷன் அண்ட் மேக் த ஆப்ஜெக்ட் டு ரெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஒரு மூவிங் பொசிஷன்ல இருக்கிற ஒரு ஆப்ஜெக்டை ஸ்டாப் பண்றதுக்கு, அதாவது ரெஸ்ட் பொசிஷனுக்கு கொண்டு வரதுக்கும் ஃபோர்ஸ் வந்து யூஸ் ஆகும். ஸோ ஃபோர்ஸ் கேன் சேஞ்ச் த ஸ்டேட் ஆஃப் மோஷன் ஆர் ரெஸ்ட்னு சொல்லுவோம். ஓய்வு நிலையையோ அல்லது இயக்க நிலையையோ மாற்றக்கூடியது ஃபோர்ஸ்னால என்ன பண்ண முடியும் அப்படின்னா, ரெஸ்ட் பொசிஷன்ல இருந்து மோஷனுக்கு கொண்டு வரலாம், மோஷன் பொசிஷன்ல இருந்து ரெஸ்ட் பொசிஷனுக்கு கொண்டு வரலாம். இது ஃபர்ஸ்ட் விஷயம். அப்புறம் என்ன சார் பண்ணலாம், ஸோ இப்போ வந்து நீங்க ஒரு பெரிய பெண்டு போகுது, பெண்டு வரும்போது நீங்க என்ன பண்ணுவோம், யூ ஹாவ் டு டர்ன் யுவர் வெஹிக்கிள். ஸோ அப்போ ஒரு ஃபோர்ஸ் கொடுப்பீங்க, லெஃப்ட் ரைட்டு அப்படின்னு. அப்ப ஒரு ஆப்ஜெக்ட் என்ன பண்ணலாம், ஒரு ஃபோர்ஸுங்கிறது ஒரு ஆப்ஜெக்டோட டைரக்ஷனையும் சேஞ்ச் பண்ணலாம், ஒரு ஆப்ஜெக்டோட டைரக்ஷனையும் சேஞ்ச் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ரெஸ்ட்ல இருந்து மோஷனுக்கு மாற்றலாம், அல்லது மோஷன்ல இருந்து ரெஸ்ட்டுக்கு மாற்றலாம், ஓய்வுல இருந்து இயக்கத்துக்கு மாற்றலாம், இயக்கத்துல இருந்து ஓய்வுக்கு மாற்றலாம். இன்னொன்று அதனுடைய திசையை மாற்ற முடியும். இட் கேன் சேஞ்ச் த டைரக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு ஆப்ஜெக்டோட டைரக்ஷனை மாற்ற முடியும். இதை தாண்டி வேற என்ன சார் பண்ண முடியும், ஃபார் எக்ஸாம்பிள் கீழே ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, ஒரு ஸ்பாஞ்ச் வந்து நீங்க அமுக்குறீங்க, ஒரு பால் இருக்கு, ஒரு ஸ்பாஞ்ச் பால், அதை அமுக்கும் போது அதோட ஷேப் சேஞ்ச் ஆகும். லைக் சப்பாத்தி மாவு போடுற போது பரோட்டா போட்டு அடிப்பாங்க இல்லையா, ஸோ பரோட்டா எல்லாமே பார்த்தீங்க, அது எல்லாமே வந்து நம்ம ஒரு ஃபோர்ஸ் எக்ஸ்டர்னலாக கொடுப்போம், அது அதோட ஷேப்ல மாறிட்டே இருக்கும். ஒரு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பவுடரா இருக்கிறது, அதை தண்ணி ஊற்றி நம்ம பிசைறோம், அதில் ஃபோர்ஸ் கொடுக்குறோம், அப்புறம் ஒரு மாவு மாதிரி வருது, அதுக்கப்புறம் அதை உருண்டை பிடிக்கிறோம், அப்போ அது ஒரு ஷேப்ல வருது, மறுபடியும் சப்பாத்தி கல்லை வச்சு தேய்க்கிறோம், அப்புறம் அது இன்னொரு ஷேப்புக்கு போகுது, அப்புறம் அதை தூக்கி வீசணும், வீசி அப்படி எடுத்து போட்டு எண்ணெயில கொதிக்க விட்டு அப்படி எடுத்து போட்டு பிச்சு போட்டு நிறைய குருமா ஊற்றி சாப்பிட்ற மைண்ட் செட்டுக்கு போயிடக்கூடாது. இது ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்லிட்டு இருக்கேன். ஓகே, ஸோ ஃபோர்ஸ் கேன் சேஞ்ச் த ஷேப் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பொருளினுடைய வடிவத்தை அல்லது உருவத்தை மாற்றக்கூடியது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபோர்ஸ்னால என்னெல்லாம் பண்ண முடியும், இதை வந்து உங்களுக்கு தே கேன் கிவ் யூ த பாயிண்ட்ஸ். ஃபோர்ஸ் கேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு ஆப்ஷன் ஏல வந்து இட் வில் ஒன்லி சேஞ்ச் த ரெஸ்ட் பொசிஷன் அப்படின்னு கொடுத்துருப்பான். ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல ரெஸ்ட் பொசிஷனை மட்டும் தான் சேஞ்ச் பண்ணணும்னு கொடுத்துருப்பான். அடுத்த பாயிண்ட்ல மோஷன் பொசிஷனை மட்டும் தான், இந்த மூவிங் பொசிஷனை மட்டும் தான் சேஞ்ச் பண்ணும் அப்படின்னு கொடுத்துருப்பான். இல்லை ஷேப்பை மட்டும் சேஞ்ச் பண்ணும் அப்படின்னு கொடுத்துருப்பான். இப்போ ஃபைனலா என்ன கொடுத்துருப்பான், எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பான். மோஷன், ரெஸ்ட் பொசிஷன், அப்புறம் ஷேப்பு, டைரக்ஷன், இது எல்லாத்தையும் மாற்றக்கூடியது அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ த ஆப்ஷன், லாஸ்ட் ஆப்ஷன் இஸ் கரெக்ட். எல்லாவற்றையும் மாற்றக்கூடியது. லைக் ஒரு ஷேப்பை மாற்றலாம், டைரக்ஷனை மாற்றலாம், ரெஸ்ட் பொசிஷன்ல இருந்து ரெஸ்ட் ஸ்டேட்ல இருந்து மோஷன் ஸ்டேட்டுக்கு மாற்றலாம், மோஷன் ஸ்டேட்ல இருந்து ரெஸ்ட் ஸ்டேட்டுக்கு மாற்றலாம். திஸ் அண்ட் ஆல் கேன் டு பை ஃபோர்ஸ். ஓகே, ஸோ இதை தான் வந்து உங்களுக்கு இந்த நெக்ஸ்ட்ல பாயிண்ட்ஸா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இங்க பாத்தீங்கன்னா தெரியும்.
பொருள் மீது செயல்படுத்தப்படும் விஷயம் என்னது? பொருளை ஓய்வு நிலையிலிருந்து இயக்க நிலைக்கோ, அதாவது ரெஸ்ட் டு மோஷன், அல்லது இயக்க நிலையிலிருந்து ஓய்வு நிலைக்கோ மாற்றும். மூவிங் ஃப்ரம் ரெஸ்ட்ல இருந்து மோஷனுக்கோ இல்ல மோஷன்ல இருந்து ரெஸ்ட்டுக்கோ மாற்றலாம். இயங்கும் பொருளின் வேகம் அல்லது திசை அல்லது இரண்டையும் மாற்றும். இது ரொம்ப முக்கியம். நீங்க டைரக்ஷனை மாற்றும், இல்ல அதோட ஸ்பீடை மாற்றும், இல்ல ரெண்டையுமே மாத்தலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டேர்னிங் வருது அப்படின்னா நீங்க திருப்பும் போது கண்டிப்பா ஸ்லோ பண்ணுவீங்க. ஸோ யூ ஆர் ஸ்லோயிங் டவுன் யுவர் ஸ்பீட் ஆஸ் வெல் அஸ் யூ ஆர் சேஞ்சிங் யுவர் டைரக்ஷன். இப்போ ரெண்டுமே மாத்துது இல்லையா? இப்போ ஸ்பீடும் மாறுது, திசையும் மாறுது. ஸோ அப்ப ரெண்டையுமே மாற்றக்கூடிய வல்லமை பெற்றது. அடுத்து பொருளின் வடிவத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தும். இது சொன்ன சேஞ்ச் த ஷேப், அந்த பரோட்டா சொன்னோம் இல்லையா? ஸோ அதுதான். இதெல்லாம் பண்ணும், இதை நம்ம பார்த்துக்கலாம். இந்த செயல்பாடு இதெல்லாம் சும்மா ரீட் பண்ணி பாருங்க, உங்களுக்கு புரியும். ப்ளஸ் லோயர் கிளாஸ்ல, சின்ன கிளாஸ் தானே, அதனால ஈஸியா புரியும். அப்புறம் இயக்கத்தின் வகைகள். ஓகே, டைப்ஸ் ஆஃப் மோஷனுக்கு வராங்க. இதெல்லாமே பேசிக்ஸ் தான், சும்மா பேசிக்ஸா பார்த்துக்கோங்க. பின்னாடி இதை கொஞ்சம் டீட்டெயில்டா வந்து அடுத்தடுத்த கிளாஸஸ்ல ஒரு ரெக்டிலினியர் மோஷன்ல என்னென்ன காம்போனன்ட்ஸ் இருக்கு, அந்த காம்போனன்ட்ஸ்குள்ள என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் வரும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த கிளாஸஸ்ல பார்ப்போம். பிகாஸ் 6th பெரிய லெவல்ல கொஸ்டின்ஸ் இருக்காது, பிகாஸ் அது ரொம்ப பேசிக் அப்படின்றதுனால. பிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் 8th, 9th, 10th இந்த 3ல தான் அதிகமான கேள்விகள் இருக்கும். கேள்விகள் மீன்ஸ் அதை பேஸ் பண்ணி தான் கொஸ்டின்ஸ் இருக்கும். பட் 6th, 7th 1 or 2 கொஸ்டின்ஸ் அப்படியே டச் பண்ணிட்டு போவாங்க, ரொம்ப பேசிக்கா. ஸோ அதுக்காக நம்ம இதெல்லாம் பார்த்துக்கணும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டைப்ஸ் ஆஃப் மோஷன், இயக்கத்தின் வகைகள். ஒரு டயக்ராம்ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க செயல்பாடுன்னு. ஒரு ஷார்ப்னர் வந்து ஷார்ப் பண்றது, அப்புறம் ஒரு சர்க்கிள் ட்ரா பண்றது, ஒரு லைன் ட்ரா பண்றது, இதெல்லாம். ஸோ இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு டைப்ஸ் ஆஃப் மோஷனை எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணியிருப்பாங்க. சரி, ஓகே, நம்ம ஒன்று ஒன்றா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து டைப்ஸ் ஆஃப் மோஷன்ல நேர்கோட்டு இயக்கம். நேர்கோட்டு இயக்கம், நேர்கோட்டு பாதையில் நடைபெறும் இயக்கம். இது வந்து ரொம்ப சிம்பிளான பாயிண்ட் தான். ஒரு ஸ்ட்ரைட் லைன்ல ஒரு மோஷன் நடக்குது அப்படின்னா இட் இஸ் கால்ட் அஸ் ரெக்டிலினியர் மோஷன் அப்படின்னு சொல்லுவோம். ரெக்டிலினியர்னு நேர்கோட்டு இயக்கம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நேர்கோட்டு பாதையில் நடந்து கொண்டிருக்கும் மனிதன் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஒரு ஆண்ட் வந்து ஒரு ஸ்ட்ரைட் ரோட்ல போகுது, இந்த மாதிரி. ஸோ ஸ்ட்ரைட் லைன்ல ஒரு மோஷன், ஒரு மூவ்மெண்ட் நடக்குது அப்படின்னா அது வந்து ரெக்டிலினியர் மோஷன், நேர்கோட்டு இயக்கம் அப்படின்னு சொல்லுவோம். வளைவு பாதை இயக்கம். அடுத்தது பாருங்க, வளைவு பாதை இயக்கம். முன்னோக்கி சென்று கொண்டு தனது பாதையின் திசையை தொடர்ந்து மாற்றிக்கொண்டே இருக்கும் பொருளின் இயக்கம். வீசிறியப்பட்ட பந்து. ஸோ ஒரு மோஷன் வந்து கொஞ்சம் இப்படி கர்வா வளைஞ்சு வளைஞ்சு போகுது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ரெக்டிலினியர் மோஷன் பார்த்தோம் இல்லையா, அது ஸ்ட்ரைட் லைன்ல போகும். இது வளைஞ்சு வளைஞ்சு போறது, அதான் கர்விலினியர் மோஷன் அப்படின்னு சொல்லுவோம். வீசி எறியப்பட்ட பந்து, பந்து ஸ்ட்ரைட் லைன்ல போது மேலே போகும், இறங்க அப்படிங்கிட்டு ஓடும் அப்படி. ஸோ அந்ததுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, அதை பார்த்துக்கலாம். அடுத்து வட்டப்பாதை இயக்கம், சர்க்குலர் மோஷன். ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஒரு சர்க்குலர் ஷேப்ல சுத்திட்டே இருக்கு அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா அதை வந்து சர்க்குலர் மோஷன், வட்டப்பாதை இயக்கம் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து வந்து தற்சுழற்சி இயக்கம். அது என்ன சார் தற்சுழற்சி இயக்கம்? சர்க்குலர் மோஷனுக்கும் தற்சுழற்சி இயக்கம் என்ன வித்தியாசம் அப்படின்னா, சி ஃபார் எக்ஸாம்பிள் சர்க்குலர் மோஷன்ல, அதாவது வட்டப்பாதை இயக்கம் இருக்கு இல்லையா, வட்டப்பாதை இயக்கத்துக்கும் தற்சுழற்சி இயக்கத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, வட்டப்பாதை இயக்கம்னா ஒரு ஆப்ஜெக்ட் வந்து சர்க்குலர் ஷேப்ல மூவ் ஆகிட்டே இருக்கிறது. தற்சுழற்சி இயக்கம்னா ஒரு ஃபிக்ஸ்டு ஆக்சிஸ் இருக்கும், அதாவது ஒரு அச்சை மையமாக கொண்டு சொல்லணும். அதாவது அதுக்கு பம்பரத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த ஆணி இருக்கு இல்லையா, அந்த ஆணி தான் அதோட ஆக்சிஸ், அதை பேஸ் பண்ணி தான் ரொட்டேட் ஆகும், அதை மையமா வச்சு சுத்திட்டு இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா தற்சுழற்சி இயக்கம். ரெண்டுக்கும் வட்டப்பாதை இருக்குன்னா அது சர்க்குலர் மோஷன்ல மூவ் ஆனா போதும், அது எந்த ஆக்சிஸையும் பேஸ் பண்ணி இருக்கணும், எந்த ஆக்சிஸையும் பேஸ் பண்ணி சுத்தணும்னு அவசியம் இல்லை. ஏதாவது ஒரு ஃபிக்ஸ்டு ஆக்சிஸை பேஸ் பண்ணி சுத்துச்சு அப்படின்னா அது தற்சுழற்சி இயக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு அச்சினை மையமாக கொண்டு சுழலும் பொருளின் இயக்கம் தற்சுழற்சி இயக்கம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சர்க்குலர் மோஷன் அண்ட் ரொட்டேட்டரி மோஷன். சர்க்குலர் மோஷன்ங்கிறது சர்க்குலர் பாத்துல மூவ் ஆனா போதும். ரொட்டேட்டரி மோஷன் அப்படிங்கிறது ஒரு ஃபிக்ஸ்டு ஆக்சிஸை பேஸ் பண்ணி ரொட்டேட் ஆகும். இட் இஸ் ரொட்டேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு த ஆக்சிஸ்
ஆக்சிஸை பொறுத்து அது சுழலும். அப்படி சுழலுச்சுன்னா அது தற்சுழற்சி இயக்கம் சொல்லுவோம். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா அலைவு இயக்கம் அப்படின்னு சொல்லுவோம். அலைவு இயக்கம்னா ஆஸ்லேட்டரி மோஷன் அப்படின்னு இங்கிலீஷ் சொல்லுவோம். ஆஸ்லேட்டரி மோஷன், ஆஸ்லேஷன் நம்ம பார்த்துருப்போம், பெண்டுலம் பார்த்துருப்போம் சின்ன பிள்ளையில. நம்ம பிடிச்சி இந்த பக்கம் இழுத்து விட்டா அந்த பக்கம் போயிட்டு வந்துட்டு இருக்கோம். அதான் ஆஸ்லேஷன் சொல்லுவோம், ஆஸ்லேட்டரி மோஷன். சீசா பார்த்துருப்பீங்க, நம்ம சின்ன பிள்ளையில தூரி ஆடுவோம் இல்லையா, தூரி ஆடுறது தூரின்னு சொல்லுவாங்க. அது என்ன, ஓகே, எங்க ஊர்ல கூட சொல்லுவோம். அந்த குழந்தைங்களை ஆட்டுவாங்க, சின்ன குழந்தைங்களை போட்டு ஆட்டுவாங்க இல்லையா. ஸோ அது வந்து அந்த இது வந்து பாத்தீங்கன்னா அதுவும் ஒரு ஆஸ்லேட்டரி மோஷன் தான். ஆஸ்லேட்டரி மோஷன். அப்புறம் பீரியாடிக் மோஷனுக்கும் ஆஸ்லேட்டரி மோஷனுக்கும் உள்ள வித்தியாசம் புரிஞ்சுக்கணும். ஆஸ்லேட்டரி மோஷன்னா அலைவு இயக்கம். பீரியாடிக் மோஷன் அப்படின்னா வந்து ஒழுங்கான இயக்கம் அப்படின்னு சொல்லலாம், இல்ல டைம் சார்ந்த இயக்கம், ஒழுங்கற்ற இயக்கம். நெக்ஸ்ட் கால ஒழுங்கு இயக்கம் அப்படின்னு சொல்லுவோம். கால ஒழுங்கு இயக்கம். கால ஒழுங்கு இயக்கம்னா பீரியாடிக் மோஷன் சொல்லுவோம். அது என்ன சார் கால ஒழுங்கு இயக்கம்? ஒரு காலத்தை பொறுத்து திரும்ப திரும்ப அந்த மோஷன் ரிப்பீட் ஆகிட்டே இருந்துச்சு, அதே டைம் பீரியட்ல அதே டைம் எடுத்துட்டு ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு அப்படின்னா அதை கால ஒழுங்கு இயக்கம் அப்படின்னு சொல்லுவோம். கால ஒழுங்கற்ற இயக்கம் இல்ல ஒழுங்கற்ற இயக்கம்னாவே அது ரேண்டமா மூவ் ஆயிட்டு இருக்கிறது, ஒரு ப்ராப்பரான மோஷன்ல இல்லாம ரேண்டமா மூவ் ஆயிட்டு இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், மக்கள் நெருக்கம் மிகுந்த தெருவில், ஒழுங்கற்ற இயக்கம்னா இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. மக்கள் நெருக்கம் மிகுந்த தெருவில் நடந்து செல்லும் மனிதர்கள், ஆளாளுக்கு அங்கங்க போயிட்டு இருப்பாங்க. ஸோ இட் இஸ் நான் யூனிஃபார்ம் மோஷன். யூனிஃபார்ம் மோஷன் அப்படின்னு சொல்லுவோம். யூனிஃபார்ம் மோஷன்னா ஒரு ப்ராப்பரா மூவ் ஆகுறத யூனிஃபார்ம் மோஷன் சொல்லுவோம். நான் யூனிஃபார்ம் ஆர் இர்ரெகுலர் மோஷன் சொல்லுவாங்க, அதாவது ஒழுங்கற்ற இயக்கம். ஒழுங்கான இயக்கம், ஒழுங்கற்ற இயக்கம் அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் ரொம்ப பேசிக்கான விஷயங்கள். இதுல நீங்க இந்த விஷயம்லாம் பேசிக்கா தெரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு கிளாஸஸ் அடுத்தடுத்து போகும்போது இந்த மோஷனுக்குள்ள இருக்கக்கூடிய காம்பனன்ட்ஸ் ஒன்னொன்னா படிப்போம். வெலாசிட்டி அதுக்குள்ள என்ன, அதை எப்படி கால்குலேட் பண்ணணும், அது வந்து வெக்டர் அளவுரா இல்ல ஸ்கேலர் அளவுரா, இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ்லாம் பின்னாடி நம்ம போவோம். இப்போதைக்கு பேசிக்ஸ், வாட் இஸ் வாட் அப்படின்னா என்ன, ரெக்டிலினியர் மோஷன்னா என்ன, நான் ரெக்டிலினியர் மோஷன்னா என்ன, ஸோ கர்விலினியர் மோஷன்னா என்ன, இந்த மாதிரியான வாட் இஸ் வாட் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ இதெல்லாம் ஈஸி தான். யூனிஃபார்ம் மோஷன்னா ஒழுங்கான இயக்கம், நான் யூனிஃபார்ம் மோஷன்னா ஒழுங்கற்ற இயக்கம். ஒழுங்கான இயக்கம்னா ப்ராப்பரா அது வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு, ஒரு ப்ராப்பரான மோஷன் மூவ்மெண்ட்ல இருக்கு அப்படிங்கிறது. இது வந்து இம்ப்ராப்பர், லைக் அங்க போறது. அது அந்த இங்க கொடுத்துருப்பாங்க, இந்த பாயிண்ட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும். அலைவானது அதிவேகமாக நடைபெறும் போது நாம் அந்த இயக்கத்தினை அதிர்வுறுதல் என அழைக்கிறோம், வைப்ரேஷன். வைப்ரேஷன்ங்கிறது எந்த மோஷனோட இன்டர்பிரட்டேஷன் அப்படின்னு கேட்பாங்க. அதாவது எந்த இயக்கத்திலிருந்து இந்த அதிர்வு இயக்கம் பிறக்கிறது, அதிர்வுங்கிறது எந்த இயக்கத்திலிருந்து பிறக்கிறது அப்படின்னு கேட்போம். நம்ம என்ன நினைச்சுப்போம், அதிர்வுங்கிற வைப்ரேஷன் மேலே கீழே போயிட்டு வருதா. ஸோ அப்போ நம்ம என்ன நினைச்சுப்போம், சரி மேலே கீழே ஸ்ட்ரைட் லைன்ல போயிட்டு வருதோ, ரெக்டிலினியர் மோஷனோ, கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. அலைவு இயக்கம் வந்து ஸ்பீடா போகும்போது, அலைவு இயக்கம் என்ன சொன்னோம், அதாவது ஒரு பிவோட் பாயிண்ட்னு சொல்லுவோம். அதாவது ஃபிக்ஸ்டு பாயிண்ட், ஒரு புள்ளியை மையமாக கொண்டு, பெண்டுலம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு பாயிண்ட்ல பிவோட் பண்ணி வச்சிருக்கோம், அதுக்கு பெண்டுலமா எடுத்துக்கிறோம். இப்படி மூவ் ஆகும் இல்லையா. ஒரு ஃபிக்ஸ்டு பாயிண்ட்டை பேஸ் பண்ணி ஃப்ரண்ட் அண்ட் ஃப்ரோ அப்படின்னு சொல்லுவோம். முன்னும் பின்னுமாக அலைவுறக்கூடிய இயக்கத்தை தான் அலைவு இயக்கம். ஸோ முன்னும் பின்னுமாகவோ அல்லது இடமூலமாகவோ, லெஃப்ட் ரைட்டோ இல்லை ஃப்ரண்ட் அண்ட் பேக்கோ போயிட்டு வருது அப்படிங்கிறது தான் அலைவு இயக்கம். இப்போ நீங்க கிட்டார் எடுத்துக்கிறோம், அந்த கிட்டாரை நீங்க வந்து அந்த நரம்பை வந்து பிடிச்சி இழுத்து விட்டீங்கன்னா முன்னாடியும் பின்னாடியும் போயிட்டு வரும் ஒரு பீரியட்ல. ஸோ இட் வில் கிரியேட் அ வைப்ரேஷன். அது கொஞ்சம் ஸ்பீடா இருக்கிறதுனால இட் இஸ் கிரியேட்டிங் அ வைப்ரேஷன். ஸோ அலைவு இயக்கம் வேகமாக ஸ்பீடா நம்ம கிரியேட் பண்ணோம்னா அதுதான் வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா வைப்ரேஷன், அதிர்வுறுதல் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப அதிர்வுறுதலுக்கு காரணமான இயக்கம் எதுன்னு கேட்டா அலைவு இயக்கம். வேற ஏதாவது இயக்கத்தை போட்டக்கூடாது. நேர்கோட்டு இயக்கம், வளைவு பாதை இயக்கம், சர்க்குலர் வட்டப்பாதை இயக்கம், இதெல்லாம் போட்டக்கூடாது. ஸோ வைப்ரேஷன் இஸ்
due to a speed occurrence of what is that? Oscillatory motion. Yeah. ஆசிலேட்டரி மோஷன் இருக்குல்ல, அலைவு இயக்கம் வேகமாக நடக்கும் போது அதிர்வுறுதல் நடக்கிறது, கிடைக்கிறது, அது வைப்ரேஷன்ங்கிறது உருவாகுது. ஓகே, அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகே, அடுத்து நெக்ஸ்ட். ஸோ இந்த வாட்ச்லாம் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஒன்னொன்னும் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் மோஷன் அப்படிங்கிறத யூ ஜஸ்ட் ட்ரை. இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா அப்புறமா அடுத்த கிளாஸ்ல கேளுங்க, ஐ எக்ஸ்பிளைன். ஸோ இதை நீங்க ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு அந்த டைப்ஸ் ஆஃப் மோஷன் கொஞ்சம் புரிய ஆரம்பிக்கும். ஓகே, இது சர்க்குலர் மோஷன், இது வந்து நேர்கோட்டு இயக்கம், இது வந்து வளைவு பாதை இயக்கம், இது வந்து தற்சுழற்சி இயக்கம், இது அலைவு இயக்கம் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் புரிய ஆரம்பிக்கும். அந்த பாக்ஸை கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க வீட்டில் ஃப்ரீயா இருக்கும்போது. ஸோ அடுத்து பாருங்க, கால ஒழுங்கு மற்றும் கால ஒழுங்கற்ற இயக்கம். அது என்ன சார் கால ஒழுங்கு, கால ஒழுங்கற்ற இயக்கம் அப்படின்னா, இப்பதான் நம்ம பேசணும், ஒரு டைம் பீரியடை பேஸ் பண்ணி அந்த மோஷன் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு, ப்ராப்பரான டைம்ல ப்ராப்பரான பொசிஷனுக்கு அதே பொசிஷன்ல திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகிட்டே இருக்குன்னா அது கால ஒழுங்கு இயக்கம் அப்படின்னு சொல்லுவோம். கால ஒழுங்கு இயக்கம்னா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க கிளாக் கொடுத்துருக்காங்க பாருங்க, கிளாக் வந்து கரெக்டா ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் கரெக்டா 60 செகண்ட் மூவ் ஆகும். அது ஒவ்வொரு கரெக்டா அடுத்த அதே மோஷன் திரும்ப 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 ப்ராப்பரா ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஓட்ட வாட்ச்லாம் ஒழுங்கா ஓடல சார், அது வந்து ப்ராப்பரான மோஷன் அப்படிலாம் கேட்கக்கூடாது. கரெக்டான வாட்ச் அது வந்து ப்ராப்பரா ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு இல்லையா அது. அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அடுத்து வந்து ஒரு சன்னு வந்து 3 சுத்துது, சரி ஒரு 3 வந்து நம்ம எர்த்த சுத்துது, அதுவும் ப்ராப்பரான டைம் பீரியட்ல திரும்ப திரும்ப வந்துட்டு இருக்கும். அப்புறம் வந்து சன்னை வந்து எல்லா பிளானட்ஸும் வந்து சுத்திட்டு இருக்கு இல்லையா. இந்த மாதிரி ஒரு ப்ராப்பரான டைம் பீரியட்ல அதே மோஷன் ப்ராப்பரா ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு. காலத்தை பொறுத்து அதனுடைய இயக்கம் எந்த விதையிலும் மாறாம அப்படியே இருக்கு, அதே மாதிரியான மோஷன்லயே இருக்கு அப்படின்னா அதை கால ஒழுங்கு அப்படின்னு சொல்லி இயக்கம் சொல்லுவோம். கால ஒழுங்கற்ற இயக்கம் இரகுலர் மோஷன் தான் இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா, ஒரு கூட்டத்துல ஆளாளுக்கு அங்கங்க நடந்துட்டு இருப்பாங்க இல்லையா, அந்த மோஷனை தான் நம்ம இரகுலர் மோஷன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்புறம் வந்து இதுல வந்து ஒரு எக்ஸாம்பிள், இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்கோம், அந்த பாயிண்ட்டை கொஞ்சம் கரெக்டா பார்த்துக்கணும். இதை வந்து பஷினா கொடுக்க வாய்ப்பு இருக்கும். ஸோ என்ன சார் பஷினா கொடுக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னா, புவியை சுற்றி வரும் நிலவின் இயக்கம் கால ஒழுங்கு இயக்கம், அது ஒரு யூனிஃபார்ம் மோஷன், ரெகுலர் மோஷன் சொல்லுவோம். அது அலைவு இயக்கம் அல்ல அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே, ஏன் சார் அது அலைவு இயக்கம் இல்லை? கரெக்டா வந்து டைம் பொறுத்து திரும்ப திரும்ப அப்படியே ரொட்டேட் கரெக்டா வந்துட்டு தானே இருக்கு, முன்னாடி பின்னாடி போயிட்டு வந்துட்டே தானே இருக்கு, அப்படி சுத்திட்டு. இப்போ ஒரு எலிப்டிக்கல் ஷேப்ல சன் இருக்கு, பூமி இருக்கு, சுத்திட்டே வருது இல்ல. அப்ப அது ஏன் அலைவு இயக்கம்னு சொல்லக்கூடாது? அலைவு இயக்கம்னா யூ ஷுட் ஹேவ் அ பிவோட் பாயிண்ட், ஒரு ஃபிக்ஸ்டு பாயிண்ட்டை பொறுத்து முன்னாடியும் பின்னாடியும் போயிட்டு வர்றதுதான், அல்லது லெஃப்ட் அண்ட் ரைட் போயிட்டு வர்றதுதான் அலைவு இயக்கம் அப்படின்னு படிச்சிருக்கோம். அலைவுனா ஒரு அலை மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் பேக் போயிட்டு வர்றது. இது வந்து ஒரு சர்க்குலர் மோஷன், டைமை பொறுத்து ப்ராப்பரா அதே பொசிஷன்ல திரும்ப திரும்ப வந்துட்டு இருக்கும். அதனால அது ஒரு கால ஒழுங்கு இயக்கம் தவிர அலைவு இயக்கம் கிடையாது. சார் அப்ப அலைவு இயக்கம் கால ஒழுங்கு இயக்கமா தானே இருக்கும் அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரும். இப்ப அலைவு இயக்கம்னா என்னது? முன்னாடியும் பின்னாடியும் போயிட்டே வருது, அதே டைம்ல தான் திரும்ப 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 ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். அப்ப இது ஒரு கால ஒழுங்கு இயக்கம் தானே. யா, அதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் பாக்ஸ்ல கொடுத்துருப்பாங்க. என்ன கொடுத்துருப்பாங்க? எல்லா அலைவு இயக்கமுமே கால ஒழுங்கு இயக்கம் தான். ஆனா கால ஒழுங்கு இயக்கம் எல்லாமே அலைவு இயக்கம் கிடையாது. ஏன்னா அது ஒரு ஃபிக்ஸ்டு பாயிண்ட் வச்சு முன்னாடி பின்னாடி போயிட்டு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ பூமி வந்து சூரியனை சுத்தி வருதுங்கிறது ஒரு ஃபிக்ஸ்டு பாயிண்ட்டை வச்சுக்கிட்டு முன்னாடி பின்னாடி போயிட்டு வரல, அது அலைவு இயக்கம் கிடையாது. ஆனா அது ஒரு கால ஒழுங்கு, ப்ராப்பரான டைம்ல ப்ராப்பரான டிஸ்டன்ஸை கவர் பண்ணி ப்ராப்பரா போயிட்டு இருக்கு. கால ஒழுங்கு இயக்கம் எல்லாமே அலைவு இயக்கமா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த பாயிண்ட்டை தே ஆஸ்க் யூ த கொஸ்டின், இதை தான் ட்விஸ்ட் பண்ணி கேட்பாங்க. அப்படியே வார்த்தை தாளம் போட்டு மாத்தி மாத்தி உங்களை கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. ரொம்ப சிம்பிள். அலைவு இயக்கம்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, அலைவு இயக்கம்னா ஆஸ்கிலேட்டரி மோஷன், அது முன்னாடியும் பின்னாடியும் போயிட்டு வரும். அது ப்ராப்பரான டைம்ல தான் வந்து மூவ் ஆகும், முன்னாடியும் பின்னாடியும் அந்த டைம்குள்ள கரெக்டா மூவ் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். முன்னாடி போற டைம் எவ்வளோ அதே மாதிரிதான் பின்னாடி வர டைம் அப்படி இருக்கும். அப்ப அது ஒரு கால ஒழுங்கு இயக்கத்துக்குள்ள கொண்டு வந்துடலாம், அதாவது யூனிஃபார்ம் மோஷனுக்குள்ள கொண்டு வந்துடலாம். ஆனா எல்லா யூனிஃபார்ம் மோஷனுமே நமக்கு அலைவு இயக்கமா இருக்கணும்னு அவசியம் இல்லை. பிகாஸ் யூனிஃபார்ம் மோஷனுக்கு இப்போ எர்த்து சன்னை சுத்தி வருது,
ஆமா எர்த் சனை சுத்தி வருது. அது வந்து கரெக்டான பீரியாடிக் மோஷன் தான், ஆனா அது ஆசிலேட்டரி மோஷன் கிடையாது. அதாவது கால ஒழுங்கான இயக்கம் தான், ஆனா அது அலைவு இயக்கத்துக்குள்ள வராது. அப்போ இந்த ரெண்டு விஷயத்த நீங்க ஞாபகம் வச்சுட்டீங்கன்னாவே எல்லா அலைவு இயக்கமும் கால ஒழுங்கு இயக்கம், ஆனா எல்லா கால ஒழுங்கு இயக்கமும் அலைவு இயக்கமா இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஸோ ஆல் ஆசிலேட்டரி மோஷன்ஸ் ஆர் யூனிஃபார்ம் மோஷன் ஆர் பீரியாடிக் மோஷன் அப்படின்னு சொல்லலாம். பட் நாட் ஆல் பீரியாடிக் மோஷன்ஸ் ஆர் ஆசிலேட்டரி மோஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுதா? ஐயோ நான் பாட்டுக்கு எனக்கு புரிஞ்ச சொல்லிருக்கேன். கன்ஃபியூஸ் ஆகுதாப்பா? புரியுதா? இல்லைங்க சார், கிளியரா இருக்கு. கிளியரா தான் இருக்கா? இல்ல புரியலன்னா சொல்லுப்பா, திரும்ப சொல்லிடுவோம். இல்ல புரியுதுல்ல? புரியுது சார். ஓகே. ஓகே புரியும் நினைக்கிறேன். ஓகே. ஸோ இந்த பாயிண்ட்ஸ் வந்து பாயிண்டை கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. தே லாஸ்ட் யூ இந்த கொஸ்டின். இதை கொஸ்டினா கேட்பாங்க, கொஞ்சம் ஸ்டேட்மெண்ட் மாற்றி கொடுப்பாங்க. ஸோ ஆல் ஆசிலேட்டரி மோஷன்ஸ் ஆர் பீரியாடிக் மோஷன், பட் நாட் ஆல் பீரியாடிக் மோஷன்ஸ் ஆர் ஆசிலேட்டரி மோஷன் சொல்லுவோம். எல்லா கால ஒழுங்கு இயக்கமும் அலைவு இயக்கமா இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை. அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க போதும். அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் ஞாபகம் இருந்தா மற்றதை நீங்க இன்டர்பிரட் பண்ணிக்கலாம். எல்லா கால ஒழுங்கு இயக்கமும் அலைவு இயக்கமா இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு சர்க்குலர் மோஷன்ல கூட ஒரு கால ஒழுங்கு இயக்கம் இருக்கலாம். சர்க்கிள்ல கூட ப்ராப்பரா மூவ் ஆகிட்டே இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் தான் இங்க பாருங்க, ஒரு கிளாக் இருக்கு இல்லையா, அந்த கிளாக் வந்து என்னது ப்ராப்பரான டைம்ல மூவ் ஆயிட்டு இருக்கு. அதை வந்து நம்ம வந்து ஆசிலேட்டரி மோஷன் சொல்ல மாட்டோம், அலைவு இயக்கம்னு சொல்ல மாட்டோம். அது சர்க்குலர் மோஷன் தான், ஆனா வந்து ப்ராப்பரான டைம்ல ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு. அப்ப அது ஒரு பீரியாடிக் மோஷன் சொல்லலாம். அதாவது கால ஒழுங்கான இயக்கம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கால ஒழுங்கான இயக்கத்துல என்ன மாதிரியான மோஷன் வேணா, சர்க்குலர் மோஷன்லயும் கால ஒழுங்கு இயக்கம் இருக்கும், அலைவு இயக்கத்திலயும் கால ஒழுங்கு இயக்கம் இருக்கும். ஸோ அப்ப எல்லா கால ஒழுங்கு இயக்கமும் அலைவு இயக்கமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆல் பீரியாடிக் மோஷன்ஸ் ஆர் நாட் ஆசிலேட்டரி மோஷன். யா, அவ்வளவுதான். இதை புரிஞ்சுக்கிறோம். அடுத்து, ஒரு மணி நேரத்தில் அளவை கடந்த தொலைவை கணக்கு. ஓகே, எப்படி கால்குலேட் பண்ணுவோம்? மெதுவாக ஸ்பீடை கால்குலேட் பண்றதை சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு எக்ஸாம்பிள் டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா, அந்த மாதிரி தான். சரிங்களா? ஸோ அது வந்து ஒரு மகிழ் வந்து ஒரு கார் போகுது, அந்த கார் இவ்வளோ இதில் போகுது, இவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணியிருக்கு, இத்தனை மணி நேரத்துலன்னு கொடுத்துருப்பான். 160 கிலோமீட்டர் 160 கிலோமீட்டர் போயிருக்கு 2 மணி நேரத்தில் அப்படின்னா 160/2 டிஸ்டன்ஸ் பை டைம். அதை போட்டோம்னா யூ வில் கெட் ஸ்பீடு. ஸ்பீடு கால்குலேட் பண்ணணும் அப்படின்னாவே கடந்த தொலைவு டிவைடட் பை நேரம். அதாவது நேரம்னா எடுத்துக்கொண்ட நேரம், அந்த தொலைவை கடக்கிறதுக்கு அந்த பொருள் எடுத்துக்கொண்ட நேரம் அப்படிங்கிறது தான் சொல்லியிருப்பாங்க. இதை நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டோம். வி டிஸ்கஸ்ட் இட் ஒரு 2 மினிட்ஸ்க்கு முன்னாடி, ஒரு 1/2 hour முன்னாடி தான் டிஸ்கஸ் பண்ணோம். இதை தான் வந்து இந்த பாக்ஸ்குள்ள கொடுத்துருப்பாங்க. இந்த ஃபார்ம்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். வேகம் அப்படின்னா கடந்த தொலைவு பை எடுத்துக்கொண்ட காலம். அந்த தொலைவை கடக்கிறதுக்கு அந்த ஆப்ஜெக்ட் எடுத்து எவ்வளவு டைம் எடுத்துக்கோ அந்த டைமை நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா யூ வில் கெட் த ஸ்பீடு. ஒரு 2 மணி நேரத்துல 160 கிலோமீட்டர் நீங்க போயிருக்கீங்க அப்படின்னா 160 கிலோமீட்டர் டிவைடட் பை 2 hours அப்படின்னு போட்டோம்னா ரெண்டையும் கேன்சல் பண்ணா 80. அப்ப அந்த பஸ் வந்து 80 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போயிருக்கு அப்படின்னு அர்த்தம். அதோட ஸ்பீட் வந்து 80 கிலோமீட்டர் per hour. ஒரு ஹவருக்கு 80 கிலோமீட்டர் போயிருக்குன்னு அர்த்தம். இதை செகண்ட் கன்வெர்ட் பண்றது, அதை எப்படி கன்வெர்ட் பண்றது அப்படிங்கிறது நம்ம பின்னாடி கிளாஸஸ்ல பார்ப்போம். எப்படி வந்து மீட்டர் பை செகண்ட் வந்து கிலோமீட்டர் பை ஹவரா மாத்துறது, இதெல்லாம் வந்து பின்னாடி கொஸ்டின் பேஸ்டா வரும். உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் ஏதாவது 1 or 2 கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி கேட்கும்போது அதை எப்படி கன்வெர்ட் பண்றது, இந்த 5/18 எப்படி யூஸ் பண்றோம் அப்படிங்கிறத நான் பின்னாடி சொல்லித்தரேன். இப்போதைக்கு இங்க பேஸ் வந்து என்ன அப்படின்னா, ஸ்பீடுனா என்னன்றதை தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஸ்பீடுக்கான யூனிட் அப்படின்னா மீட்டர் பை செகண்ட் தான். ஏன்னா எஸ்ஐ யூனிட்டா போடும்போது கிலோமீட்டர் பை ஹவர்லையும் சொல்லலாம். கலோக்கியெல்லாம் நிறைய யூனிட்ஸ் இருக்கும், சிஜிஎஸ் அந்த மாதிரி நிறைய யூனிட்ஸ் இருக்கு. அந்த யூனிட்ஸ்ல எஸ்ஐ யூனிட் தான் ஸ்டாண்டர்ட், இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட். நம்ம ஃபர்ஸ்ட் யூனிட் பார்க்கும்போதே சொல்லியிருந்தோம். ஆளாளுக்கு அங்கங்க ஒரு யூனிட் யூஸ் பண்ணுவாங்க, அது ஸ்டாண்டர்டா இருக்காது. ஸோ இன்டர்நேஷனல் லெவல்ல நான் கூட சொன்னேன் இல்லையா, இப்போ எனக்கு ஒரு 10 மீட்டர்ல ஒரு
அன்றாய தச்சு கொடுங்க அப்படின்னு நம்ம இங்க இருந்து அமெரிக்காவுக்கு ஒரு போடுறோம். 10 மீட்டருக்கு பதிலாக 10 இன்ச்சில் ரொம்ப குட்டியா தச்சு கொடுத்துரும். அங்க ஒன்று இன்ச் யூஸ் பண்ணுவோம், நம்ம மீட்டர் யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்படி கன்ஃபியூஷன்ஸ் இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. அதான் எஸ்ஐ யூனிட்னு சொல்லுவோம். அப்போ ஸ்பீடுக்கும் எஸ்ஐ யூனிட் இருக்கு. ஸ்பீடுக்கு என்ன சார் எஸ்ஐ யூனிட் அப்படின்னா டிஸ்டன்ஸை மீட்டர்ல நம்ம அளப்போம். டைம் எதுல அளப்போம் அப்படின்னா செகண்ட்ல அளப்போம் ஸ்டாண்டர்டா. அப்போ மேல நல்லா புரிஞ்சுக்கோங்க, எஸ் ஈக்குவல் டு டி பை டி. டினா டிஸ்டன்ஸ், தொலைவு, கடந்த தொலைவு. டினா டைம். டிஸ்டன்ஸ் எதுல அளப்போம்? மீட்டர்ல அளப்போம். பை டைம் எதுல அளப்போம்? செகண்ட்ல அளப்போம். அப்போ மீட்டர் பை செகண்ட் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஸ்பீடோட யூனிட், வேகத்தின் அலகு என்னன்னு கேட்டா மீட்டர் பை வினாடி அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இதையே இந்த எஸ் மேல வந்துச்சு. இதுலயே ஆப்ஷன் வந்து வேற மாதிரி கொடுத்துருப்பாங்க. எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா, சி வாட் இஸ் த யூனிட் ஆஃப் ஸ்பீட் அப்படின்னு கேட்டுட்டு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல மீட்டர் செகண்ட்னு கொடுத்துருப்பான். ஆப்ஷன் பில எம்எஸ் பவர் -1. ஆப்ஷன் சில மீட்டர் செகண்ட் -2. ஆப்ஷன் டில எம்எஸ் ஸ்கொயர் இப்படிலாம் கொடுத்துருப்பாங்க. சார் நம்ம மீட்டர் பை செகண்ட் தானே படிச்சிருக்கோம் அப்படின்னா அதுதான் இந்த எம்எஸ் பவர் -1ன்னு அர்த்தம். அதாவது மீட்டர் பை செகண்ட்னு சொன்னோமா, இந்த செகண்ட் இதோட எஸ்ஸோட பவர் என்னன்னு பாத்தீங்கன்னா 1ன்னு அர்த்தம். அதாவது ஒரு எஸ் தான். ஸ்கொயர்னா 2 போடுவோம், 3னா 3ன்னு போட்டுருவோம். எதுவுமே போடலை அப்படின்னா 1 இருக்குன்னு அர்த்தம். மீட்டர் பவரை பொறுத்த வரைக்கும் எதுவுமே போடலை. இப்போ ஒரு எக்ஸ் அப்படின்னு ஒரு சிம்பிள் போடுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ்ன்னு ஒரு சிம்பிள் போடுறேன். இந்த எக்ஸுக்கு மேல பவர்ல நான் எதுவுமே போடலை அப்படின்னா அங்க 1 இருக்கிறதா தான் மீனிங். ஸோ எக்ஸ் பவர் 1ன்னு அர்த்தம். அதே மாதிரி தான் இங்கே எஸ் பவர் 1ன்னு அர்த்தம். இந்த எஸ் பவர் 1 நம்ம வந்து டினாமினேட்டர்ல இருந்து நியூமரேட்டர் கொண்டு போகும்போது, பகுதியில இருந்து தொகுதிக்கோ தொகுதியில மேல கொண்டு போறோம். ஓகே, அப்படி சிம்பிளா வச்சுக்கோம். மேல கொண்டு போகும்போது அதோட சிம்பிள் வந்து மாறும். +1 இருக்கிறது -1. அப்போ எம் எஸ் பவர் -1 அப்படின்னு வரும். ஸோ மீட்டர் பை செகண்ட் தான். அதை நம்ம இப்படியும் எழுதலாம். அதாவது தட் மீன்ஸ் எஸ் வந்து நம்ம மேல எடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா -1ன்னு வரும். ஸோ எம்எஸ் -1. இதுதான் வந்து ஸ்பீடோட எஸ்ஐ யூனிட். மீட்டர் பை செகண்ட்னு கொடுத்தாங்கன்னா அப்படியே நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். இல்ல இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா எம்எஸ் பவர் -1 அப்படிங்கிறது தான் வேகத்துடைய அலகு. மீட்டர் செகண்ட் -1. ஓகே, இதே தான் வெலாசிட்டிக்கும் வரும். ஏன்னா வெலாசிட்டிக்கும் நம்ம மீட்டர் பை செகண்ட்ல தான் போட போறோம். ஏன்னா டிஸ்டன்ஸ்க்கு பதிலாக வெலாசிட்டியில என்ன பண்ணுவோம்? டிஸ்பிளேஸ்மெண்ட்னு போடுவோம். அதாவது திசை வேகத்துக்கு என்ன பண்ணுவோம்? மேல இடப்பெயர்ச்சி போடுவோம், கீழே காலம் போடுவோம். வேகம், வெறும் வேகம்னா கடந்த தொலைவு பை நேரம் அப்படின்னு போடுவோம். வெறும் வேகம் அப்படின்னா அது ஆக்சுவல் பாத், கடந்த தொலைவு பை நேரம்னு போடுறோம். இதே திசை வேகம்னா இடப்பெயர்ச்சி பை காலம்னு போட போறோம். இடப்பெயர்ச்சியா இருக்கட்டும் இல்ல தொலைவா இருக்கட்டும், ரெண்டையும் நம்ம மீட்டர்ல தான் டிஃபைன் பண்ணுவோம். அப்ப மீட்டர் பை செகண்ட், அதுக்கும் இதே யூனிட் தான், எஸ்ஐ யூனிட். திசை வேகத்தின் எஸ்ஐ அலகு என்ன அப்படின்னு கேட்டாலும் எம்எஸ் பவர் -1 தான். வேகத்தின் எஸ்ஐ அலகு அப்படின்னு கேட்டாலும் எம்எஸ் பவர் -1 தான். மீட்டர் பை செகண்ட்னு அர்த்தம். ஆப்ஷன்ல இப்படியே மாத்தி கொடுப்பாங்க, நார்மலா கொடுப்பாங்க, அப்படி கொடுத்தாலும் போட தெரியணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்ஷன் ஏ இஸ் ஈக்குவல் டு மீட்டர், சரி ஆப்ஷன் ஏ வந்து மீட்டர் செகண்ட் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஆப்ஷன் பில மீட்டர் பை செகண்ட். ஆப்ஷன் சில மீட்டர் பை செகண்ட் ஸ்கொயர். ஆப்ஷன் டில மீட்டர் செகண்ட் ஸ்கொயர். இப்படிலாம் கொடுத்துருப்பாங்க. இப்போ நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு ஆப்ஷன் தெரிஞ்சிடும். அப்போ ஸ்பீடோட அலகு என்னன்னா மீட்டர் பை செகண்ட் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி பைல கொடுத்தாலும் தெரியணும், அதை மேல எடுத்துட்டு வந்து பவர்ல -1 -2 இப்படி கொண்டு வந்து கொடுத்தாலும் தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ ரெண்டுமே தெரிஞ்சுக்கணும். கரெக்டா பாத்துக்கோங்க. புரியுதாமா பேசுறது? இல்லைங்களா ஆளுங்களையா? ஒன்னும் புரியல சார். என்னமா? புரியுது சார். புரியுது சார். சுத்தமா புரியல அப்படின்றாங்களா? யாரா இருக்கீங்களா? ஒண்ணு நீ என்ன சொல்றீனே தெரியல அப்படின்னு யாரும் இல்ல புரிஞ்சுக்க முடியும். என்னமா? எக்ஸாம் கால்ஃபர் பண்ணிட்டாங்க சார், எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிடலாமா சார்? டப்புன்னு முடிச்சிருவோமா?
சரி சயின்ஸ் சரிங்க சார். சயின்ஸ் வேகமா முடிச்சிருவோம். நமக்கு இனிமே வாரத்துல ஒரு 3 கிளாஸ் இல்ல 4 கிளாஸ் இருக்கும். காலையில 5 to 6 இருக்கும். ஸோ அதனால நம்ம அது சீக்கிரமா முடிஞ்சிடும். பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ரெண்டும் சீக்கிரம் முடிஞ்சிடும். Chemistry நீங்க தான் எடுக்கிறீங்களா சார்? என்னம்மா? சார் எல்லாம் படிக்க வச்சு தரவு Chemistry நீங்க தான் பண்ணி எடுக்கிறீங்களா சார்? ஆமாம்மா, கெமிஸ்ட்ரி நான் தான் எடுக்கிறேன். படிக்க வச்சு தரவு பண்ணிடலாம். நீங்க ஃபாலோ பண்ணிட்டே இருங்க ப்ராப்பரா. எங்களோட எஃபர்ட் வந்து ஒரு 30% தான். நீங்க தான் 70% எஃபர்ட் போடணும். ஓகே, ஆமாங்க சார். நம்ம நடத்துறத ப்ராப்பரா அன்னன்னைக்கு கரெக்டா படிச்சிருங்க. திரும்ப திரும்ப ரிவைஸ் பண்ணிட்டே இருங்க. உங்களோட கையில தான் இருக்கு, எங்க கையில எதுவுமே இல்லை. எதுவுமே இல்லை மீன்ஸ் நடத்துறதை தவிர வேற எதுவுமே இல்லை. படிக்க வேண்டியது கம்ப்ளீட்டா தட் இஸ் இன் யுவர் ஹேண்ட். ஓகே, கெமிஸ்ட்ரியும் நான் தான் டீச் பண்ணுவேன். ஏன் அதுல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா? பிசிக்ஸே புரிய மாட்டேங்குது, நீ எப்படி சார் இல்ல கெமிஸ்ட்ரி சார் 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 அப்படிலாம் இல்லை சார், கேட்டேன் சார். அப்படிங்களாமா? சரி சரி சரி, ஓகே ஓகே. இந்த வாரத்துல 3 கிளாஸ் 4 கிளாஸ் சொல்ல கேட்டேன் சார். சொல்லுங்கம்மா. கெமிஸ்ட்ரி இன்னைக்கு டெமோ கிளாஸ் அட்டன் பண்ண சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் டைம் அட்டன் பண்ணி இருக்கிறோம். எங்களுக்கு எப்படி ஃபர்ஸ்ட் உங்க கூட தான் ஜாயின் பண்ணணுமா இல்லாட்டா இந்த மாதிரி பண்ணுவாங்க? இவங்க கூட இல்ல, இன்னும் சயின்ஸ் இப்போ 6th ஸ்டாண்டர்ட் தான் போயிட்டு இருக்கு. இப்பதான் ஒரு கிளாஸ் முடிஞ்சிருக்கு நம்ம இதில் பொறுத்த வரைக்கும். மேபி உங்களை இது கூட கனெக்ட் பண்ணுவாங்க. பின்னாடி இருக்க கிளாஸஸ் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. இதுக்கு முன்னாடி நடத்துனதை உங்களுக்கு வீடியோவா கொடுத்துருவாங்க. மேபி அட்மின்கிட்ட கொஞ்சம் பேசுங்க, சாரை கான்டாக்ட் பண்ணி பேசுங்க. சார் கெமிஸ்ட்ரி பேசுங்க. இல்ல சார் கெமிஸ்ட்ரி உங்க ஸ்டூடெண்ட் தானே சார்?